வணக்கம் நண்பருக்கு வணக்கம். அ ரொம்ப அ இதாவே சொல்லிட்டீங்க வெற்றி. எனக்கு வேலை ரொம்ப குறைவு. இன்னைக்கு பாசுரம் 46லிருந்து 60 வரை இல்லையா? இன்னைக்கு அவர் ரொம்ப வேலையெல்லாம் வைக்கல. கொஞ்சம் சிறப்பான சில பாடல்கள மட்டும் உள்ள சேர்த்திருக்கிறாரு பொய்கை ஆழ்வார். இப்போ முதல் பாட்டுல ஆரம்பிக்கும்போதே நிறைய புராண கதைகள இந்த இந்த 15 பாடல்கள்ல பார்க்க முடியுது. பண்புரிந்த நான்மறையோன் சென்னிப் பலியேற்ற வெண்புரி நூல் மார்பன் வினைதீர புன்புரிந்த ஆகத்தான் தாழ்பணிவார் கண்டீர் அமரர்தம் போகத்தால் பூமி ஆழ்வார். அதாவது பிரம்மனுக்கு 5 தலைகள். அதுல வந்து சிவனோட ஒரு முறை ஒரு வாக்குவாதம் பெருசாகும் போது பிரம்மனுடைய அகந்தையை குறைக்க வேண்டி சிவன் 5 தலைகளில் ஒன்றை கிள்ளி விடுகிறார். அவன் வேதம் ஓதக்கூடியவன் என்பதால் பிரம்மகத்தி தோஷம் சிவனை பிடிக்கிறது. பிரம்மகத்தி தோஷங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிவனுக்கு எப்படி மாறிடுதுன்னா, அவர் கையால எந்த கையால் அவர் இந்த பிரம்மனின் தலையை கிள்ளினாரோ அந்த கையிலேயே அந்த கபாலம் பிரம்ம தலை ஒட்டிக்கிடுச்சு. கையில இருந்து போக மாட்டேங்குது. அந்த கொலை பழி, தலையை வெட்டிய பழி நீங்கல, அவர் கையிலேயே ஒட்டி இருக்கு. அப்போ என்ன செய்யலாம்னு பார்த்தா, இவர் உணவுக்கு இவருக்கு எதை உணவுன்னு எடுத்தாலும் அதை அந்த கபாலமே விழுங்கிறது. இவருக்கு எதுவும் உணவு போகல. அப்ப அதுக்கு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. இங்க நம்ம மேல்மலைன்னு ஒரு அங்காளி வரைக்கும் அந்த வெர்ஷன் நீண்டு வரும். ஒரு வெர்ஷன் என்ன, வைணவ வெர்ஷன் என்னன்னா, கடைசியில பெருமாள் வந்து என்ன செய்யறாருன்னா, தனது மார்பை கீறி நகத்தால தன் மார்பை அப்படி லேசா கீறுறாரு. அதுல இருந்து வடியக்கூடிய ரத்தத்துல ஒரு சொட்டை அந்த கபாலத்துல விடுறாரு. அந்த கபாலம் உடனடியாக அவர் கையை சிவன் கையை விட்டு நீங்கி விடுகிறது. இது வைணவ சம்பிரதாயம். பெருமாள் ஐடியா கொடுத்து தாயார் சுவையான உணவை இவ பார்வதி தேவி சுவையான உணவை தயாரிச்சு அந்த உணவை அப்படி கையில அந்த போட போற மாதிரி போய் கீழே போட்டுடுறா. அந்த உணவோட ருசிய வாசனையால பார்த்த அந்த கபாலம் கையிலிருந்து அதுவே கிளம்பி போய் கீழே விழுந்த சாப்பாடை எடுக்க போகும்போது தனது கால்களால் கபாலத்தை அமுக்கி வச்சுட்டு சிவனை திரும்பி பார்க்காம ஓடிடுன்றான். இந்த ஐடியாவை கொடுத்தது யாருன்னா பெருமாள். சோ இப்ப இதுதான் மேல்மலையின் ஒரு அங்காளியினுடைய இது வடிவம். அது அப்படியே இங்க இதுவரைக்கும் எல்லா புராணங்கள்லயும் இருக்கிறது தான். இதற்கு பிறகு வரக்கூடிய வெர்ஷன் நாட்டார் வெர்ஷன். சரஸ்வதி டென்ஷன் ஆகி சாபம் கொடுத்துடுறா. உன் புருஷன் தப்பு பண்ணதுக்காகத்தான் அந்த இது பனிஷ்மெண்ட், நீ அதை ரொம்ப சாமர்த்தியமா உடைச்சிட்ட. அதனால எப்படி உன் புருஷன் வந்து உணவு சாப்பிடாம, சாப்பாடு யாரும் போடாம, யார் போட்டாலும் அவனுக்கு போய் சேராம அவன் பைத்தியம் மாதிரி திரிஞ்சானோ, அதே மாதிரி வருஷத்துல ஒரு நாளாவது நீ திரியணும், மயானத்துல சுத்திட்டு இருக்கணும் அவன மாதிரி அப்படின்னு வந்து ஒரு சாபம் கொடுத்துடுறான். ஆகவேதான் வருடத்திற்கு ஒரு முறை அவ மயான கொள்ளைக்கு போறா. அப்போ அவ வந்து கோழி இறகால் ஆன ஆடையை அணிந்திருப்பாள். பிச்சி, அதாவது பேய்ச்சி கோலம், கண்ணங்கரையல் என்று நாக்கு வெளித்தள்ளி தலைமுடி வந்து விரிந்து கிடக்க அவ வந்து ஒரு பேய்க்கோலம் பூண்டு திரிவா. அதுதான் வந்து அந்த வருடத்துக்கு ஒரு முறை அங்காளி, அங்காளம்மன், அழகிய காளி, அவ காளி, அதான் அங்காளி. ஆனா ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த பைத்தியக்கார கோலத்துக்கு போயிட்டு வருவா. அது வந்து அங்க உள்ள வெர்ஷன். சோ இங்க வந்து இந்த இடத்துல சொல்லப்படுற வெர்ஷன் என்ன, தனது மார்பை கீறி விஷ்ணு ரத்தம் கொடுக்கிறார், அதை உண்ட அந்த கபாலம் சிவன் கையை விட்டு போயிருது. அததான் இங்க சொல்றாரு. பண்புரிந்த நான்மறையோன். பண் என்றால் இங்கு வேதம் ஓதுவது, வேதத்தை ஓதுவது பண் என்று சொல்லப்படுகிறது. ராகத்தோட ஓதணும் இல்லையா, அந்த சந்தத்தின்படி ஓதணும். அதன்படி ஓதக்கூடிய நான்மறையினுடைய பிரம்மன், அவனுடைய சென்னி, சென்னி என்றால் தலை, அதை பலியேற்ற, அதை பலியாக ஏற்ற வெண்புரி நூல் மார்பன், மார்பில் உத்தரியம், அதாவது இந்த பூநூல் அணிந்தவன் யாரு, வெண்புரி நூல் அணிந்த சிவன். அவனது வினை தீர, அது வினை, அவனை பற்றிய வினை அது தீர புன்புரிந்த ஆகம், ஆகம் என்றால் உடல், தனது உடலை புண்படுத்தி கொண்டவன், புன்புரிந்த ஆகத்தான், சிவனுக்கு விடுதலை வேண்டி தன் உடலை புண்படுத்தி கொண்டவன் யாரு, நாராயணன். அவனது தாழ் பணிவார், அவனது பாதங்களை பணிந்தவர்களுக்கு என்ன ஆகும், கண்டீர். அத பாருங்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அமரர்தம் போகத்தால் பூமியும் ஆழ்வார். அந்த பூமியும் அப்படி அந்த உண்முங்கிறது உள்ள உள்ளடங்கி வருது. அமரர் அப்படின்னா இந்த இடத்துல நித்தியசூரிகளை குறிக்கும். அது தேவர்கள் உலகு, அதாவது இவருடைய உலகு, பேர் என்ன, வைகுண்டம்.
பரமபதம். பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள். அந்த வாழ்வு நமது மரணத்திற்கு பிறகு கிடைக்கும். பூமியில் இருக்கும்போது இந்த பூமியை ஆளும் பெரிய அந்த ஒரு பூமியை ஆள்பவனுடைய செல்வாக்கோடு அவர்கள் வாழ்வார்கள். அப்ப இகசுகம் பரசுகம். இங்க வாழும் போதும் அவங்க சௌரியமா இருப்பாங்க. இங்கு வாழ்ந்த பிறகு நேர இறைவனது திருவடியை சேர்ந்து அங்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதனால ரெண்டுமே கிடைக்கும்னு சொல்றாரு. வாரி சுருக்கி மதகளிரு ஐந்தினையும் சேரி திரியாமல் செந்நிறீயி கூறிய மெய்ஞானத்தால் உணர்வார் காண்பரே மேல் ஒரு நாள் கைநாகம் காத்தான் கழல். யானை அப்படிங்கிறத கை நாகம்னு சொல்றது நம்ம மரபு. கை என்பது துதிக்கை. யானைக்கு தான் 4 கால் போக ஒரு கை உண்டு, அதுக்கு பேரு துதிக்கை. அந்த துதிக்கை என்பது நாகத்தை போல் இருப்பதால் கை நாகம் என்கிற பெயர் நாகத்திற்கு இதுக்கு யானைக்கு உண்டு. அதனாலேயே கைங்கிறத மறைச்சு நாகம் என்பது யானையையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பன் யானையை குறிக்க சில இடங்கள்ல நாகம்ங்கிற சொல்ல பயன்படுத்துறான். கம்பன் பயன்படுத்துற நாகம் என்பது பாம்புக்கு பதிலாக யானையை எப்படி குறிக்கும்னு கேட்டீங்கன்னா கை நாகத்தினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் கம்பன் நாகம்னு எடுக்கிறது யானைக்கு. இப்போ கைநாகத்தை காத்தவன் எது? கஜேந்திரன். கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுக்கறான் இல்லையா, அந்த கஜேந்திரன் விடுதலை செய்கிறான் இல்லையா அந்த இதுல இருந்து, முதலையின் பிடியிலிருந்து, அந்த இடத்த சொல்றாரு. அப்படி யானையை காத்தவனுடைய திருவடி, கழல் என்றால் பாதம், அந்த திருவடியை யார் காண்பார்? வாரி சுருக்கி. வாரி என்றால் நீர், நீரை சுருக்கின்னு ஒரு வியாக்கியானம் வைக்கிறாங்க, அது பொருத்தம் இல்லை. மதக்களிறு ஐந்தினையும், மதக்களிறுனா என்ன? நம்ம திரும்பவும் சொன்னது, மதம் என்பது யானைக்கும் மனிதனுக்கும் மட்டுமே பிடிக்கக்கூடிய ஒன்று. அதாவது கண்மூடித்தனமான வெறி, எந்த காரணமும் இல்லாம ஒன்றை அழித்தல். இது யானைக்கு மதம் பிடிக்கும் போது நடக்கும், மனுஷனுக்கு எப்ப வேணாலும் மதம் பிடிக்கும். யானைக்காவது மதம் பிடிக்கிறதுக்கு ஒரு பருவ காலம் இருக்கு, மனிதனுக்கு மதம் பிடிக்கிறதுக்கு எந்த காரணமும் கிடையாது, அழிவை ஏற்படுத்துவான். ஆகவே இந்த இடத்துல என்ன சொல்றாரு, யானையை போல், மதம் பிடித்த யானையை போல் இருக்கக்கூடிய 5 புலன்களையும் வாரி சுருக்கி, இந்த இடத்துல வாரிங்கிறது ஒட்டு மொத்தமாகங்கிற பொருளை தான் எடுக்கணும். ஐம்புலன்களை பேசும்போது அத்வைதத்துல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சுவாமி ஓம்காரானந்தா தான் நினைக்கிறேன், அவர் சொன்னதுதான் நினைக்கிறேன். புலன்களை ஒவ்வொன்றா கட்டுப்படுத்திக்கிட்டே வருவேன்னு ஒருத்தன் நினைச்சான்னா அது என்னைக்குமே நடக்காது அப்படின்னு அவர் சொல்லுவார். புலன்களை ஒவ்வொன்றாக கட்டுப்படுத்துவது நடக்கவே நடக்காது. சார் நான் முதல்ல கண்ணை கட்டுப்படுத்துறேன் சார், அது வரைக்கும் காது அது போக்கில் போகட்டும், வாய் அது போக்கில் போகட்டும், அப்படி விட்டுட்டு சார் இப்ப கண்ணை கட்டுப்படுத்திட்டேன் அதுக்கு அடுத்து வாய்க்கு வரேன் சார் அப்படின்னு வந்தீங்கன்னா வாயை கட்டுப்படுத்தும் போது கண்ணு பழையபடி போயிடும். புலன்களை நீங்கள் சுருக்குவதாக இருந்தால், அதாவது புலன்களை இறுக்கி பிடிக்கிறதா இருந்தா, எப்ப உன் இஷ்டத்துக்கு நீ போக முடியாது, அப்படி நான் விடமாட்டேன், எனது வைராகியத்தால், எனது பக்தியால், எனது வழிபாட்டு முறைகளால் உன்னைய நான் சுருக்கி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சுருக்கி பிடிக்கிறதா இருந்தா 5 புலன்களையும் சேர்த்துதான் சுருக்கி பிடிக்கணும். ஆகவேதான் ஐம்புலன்களையும் வாரி சுருக்கி அப்படிங்கிற வார்த்தை வருது. நீரை சுருக்குவது போல் சுருக்கினா இதுல நீரை சுருக்கிறதுக்கு என்ன இருக்குங்க, அதுக்கு பொருளே வரல. அப்போ மதக்களிறு ஐந்தினையும் வாரி சுருக்கி, 5 மதம் பிடிச்ச 5 யானையா, ஒரு யானையை அடக்கிட்டு மீதி 4 யானையை பிடிப்போம்னு நினைச்சேன்னா இந்த ஒரு யானையை அடக்கிறதுக்குள்ள 4 எல்லா டேமேஜையும் பண்ணிடும். ஸோ நான் 5ஐயும் ஒரே மாதிரி வளைச்சு பிடிக்கிறது தான் சரி. ஸோ மதகளிர் ஐந்தினையும் வாரி சுருக்கி சேரி திரியாமல், சேரி திரிதல்னா என்ன? அடங்காது திரிதல், அதான் சேரி திரிதல். அதாவது சேருமிடமின்றி திரிதல் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். ஒரு இடம்னு அடங்காம திரியறது. ஐம்புலன்களும் சேரி திரியக்கூடியவை, இஷ்டத்திற்கு திரியக்கூடியவை, ஒரு இடத்துல அடங்கி இல்லாதவை. ஆகவே அப்படி திரியக்கூடிய மதம் கொண்ட களுறு போல் திரியும் 5 புலன்களையும் மொத்தமாக வாரி சுருக்கி அதை திரிய விடாமல் அமுக்கி, சேரி திரியாமல், சரி திரியாம அப்படி பிடிச்சு எங்க அதை ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தணும்ல, நீ பிடிச்சிட்ட எங்க நிறுத்தணும் அப்படின்னா செம்மையான வழியில் கொண்டு நிறுத்த வேண்டும். அதுதான் செந்நிறீ, செவ்வையாக நிறுத்தி. அப்ப ஐம்புலன்களையும் பிடிச்சாச்சுன்னா ஐம்புலன்களையும், அப்ப கண்ணை மூடி
காதை அடைச்சி வாயை பிளாஸ்டர் போட்டு உக்காந்தா ஒருத்தனுக்கு ஞானம் வந்துருமா? ஏன்னா அதாவது அதனுடைய வேலையை செய்ய வேண்டியிருக்கு. அந்த வேலைங்கிறது இன்பத்தை நோக்கிய நுகர்வாக போகாமல் செம்மையான வழிமுறைகள். எப்ப நீ சாப்பிடணும், இந்த மாதிரியான ஒரு நீ சாதாரண சாப்பாடு. எந்த நேரமும் நீ வந்து பிரியாணி பிரியாணின்னு தெரியாத, கொஞ்சம் நார்மலான சாப்பாடை சாப்பிடு. அளவுக்கு மீறி சாப்பிடாத, தேவைக்கு அதிகமாக அந்த உணவை உண்ணாதே, உண்பதை ஒரு பொழுதுபோக்கு ஆக்காத, பசிக்கு உண்ணு, காதால கேட்கக்கூடிய சங்கீதங்கள் அது இறைவனின் புகழ் பாடுவதாக இருக்கட்டும், மெல்லிய பாடலாக இருக்கட்டும், எந்த நேரமும் வந்து உன்னைய நரம்புகளை தூண்டி கொண்டே இருக்கக்கூடிய சங்கீதம் கேட்காத. இந்த மாதிரி நீங்க ஒரு செவ்விய வழிமுறையில் தான் கொண்டு நிறுத்த முடியுமே தவிர அவற்றை முற்றிலுமாக நீங்க அப்படியே விட்டுற முடியாது, கண்ணை மூடி அல்லது அழிச்சிட முடியாது. அதுதான் புலன்களை கட்டுப்படுத்துறதுல இருக்கிற சுவாரஸ்யமே. அதை முழுக்க அழிக்கவும் முடியாது, அதன் போக்கில் விட்டுறவும் முடியாது. ஆகவேதான் இந்த வார்த்தை வருது, செந்நிறீ, செவ்வையாக அவற்றை நிறுத்தி. ஒரு எதால நிறுத்த முடியும்? இப்போ அங்குசம் என்பது கூரிய ஒரு பொருள். யானையின் காதுக்கு பின்னாடி அங்குசத்தை மாட்டி, அந்த கூர்மையான அங்குசத்தை மாட்டி இழுத்தீங்கன்னா அப்படியே யானை நின்னுரும். அந்த காரணத்தினாலதான் மேல மதகளிர சொல்லிட்டு கீழே என்ன சொல்றாரு பாருங்க, மெஞ்ஞானத்துக்கு கூரிய மெய்ஞானம்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. கூர்மையான மெய்ஞானம், கூர்மைனா என்ன, இந்த இடத்துல துல்லியத்தை சொல்லுவது. துல்லியமான மெய்ஞானத்தால் உணர்வார், இறைவனை உணர்பவர்கள் தான் யாரை காண்பர்? கைநாகம் காத்தான் கழல் காண்பரே. அப்படிப்பட்டவங்க தான் அவனுடைய திருவடிகளை பார்க்க முடியும். அப்ப யானை என்பது புலன் அப்படின்னு சொல்லியாச்சு முதல்லயே, மதகளிரு ஐந்தினையும்னு. இந்த புலன் அவங்களை திரியக்கூடிய இத நீங்க எப்படி செந்நெறிக்கு உட்படுத்துவீங்க அப்படின்னா, அதுதான் கஜேந்திரனுடைய கதை. கஜேந்திரன் மதம் கொண்ட யானை. ஆனா அவன் என்ன செய்யறான்? தினசரி இறைவனை வணங்குகிறான். குளத்தில் இறங்கி ஒரு பூ பறித்து இறைவனுக்கு அதனை இட்டு மலரிட்டு வணங்கக்கூடியவன் அவன் யானையாக இருந்தாலும். அப்பேற்பட்ட யானை, புலன்கள் என்பது புலனின்பங்கள் நிறைந்த இந்த உலகம்தான் அந்த குளம். இந்த உலகத்தில் ஈடுபட்டு, அந்த உலகத்தில் நீ ஈடுபட்டு தான் ஆகணும்னு பிறந்தாச்சு. அப்ப ஈடுபட்டு தானே ஆகணும். அப்படி ஈடுபடும் போது அதில் கிடைக்கக்கூடிய பலன்களையும் நீ பெருமாளுக்கு இறைவனுக்கே கொடுத்துடணும். ஆகவேதான் குளம் இந்த உலகம். இந்த உலக இன்பங்களில் ஈடுபட வேண்டி இருக்கிறது. அதான் யானை குளத்துல இறங்குது, ஐம்புலன்களும் குளத்துல இறங்குது. அந்த குளத்தில் விளையும் தாமரை நல் பயன்கள் அல்லது பயன்கள்னே வச்சுக்கோங்க, அதை எடுத்து இறைவனுக்கு கொடுத்துடணும். அப்பதான் அந்த யானை செய்யுது. அப்படி செய்யும் போது உலக இன்பங்கள் என்பது உன்னை சிறைப்படுத்த எப்போது முயற்சித்துக் கொண்டே இருக்கக்கூடியவை. உனது ஆன்மா திரும்ப திரும்ப இங்கேயே இருக்கணும்னு நினைக்கக்கூடியதுதான் உலக இன்பத்தின் நியதி. அப்போ உலக இன்பங்கள் உன்னை இறுக பிடிச்சு உள்ள இழுக்கும். அதான் முதலை. அப்படி இழுக்கும் போது நீ அவனை கூப்பிட்டனா அவன் உடனே வந்து உன்னை காப்பான். அதனாலதான் அவர் யார் திருவடி நிழல், நாராயணனின் திருவடி நிழல்னு சொல்லல, எந்த தருணத்துல வந்த நாராயணன்னு சொல்றாரு பாருங்க. கைநாகம் ஒரு நாள் காத்தான் கழல், அதை காண்பர். ஒரு நாள்ல, எந்த நாள்ல? அவன் மாட்டிக்கிட்ட நாள்ல. அதே மாதிரி நீயும் புலன்களை அவன் மேல வை, அவன் மேல வைத்து ஈடுபடு. இந்த உலகத்துல உலக இன்பம் என்னைக்காவது ஒரு சிக்கலை உண்டு பண்ணும், அன்னைக்கு நீ அவனை கூப்பிடு, அவன் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவ்வளவுதான். கழல் ஒன்று எடுத்து ஒரு கை சுற்றி ஓர் கைமேல் சுழலும் சுராசுரர்கள் அஞ்ச அழலும் செருஆழி ஏந்தினான் சேவடிக்கே செல்ல மறுவாழி நெஞ்சே மகிழ். திருவிக்ரம அவதாரம் எடுக்கிறார். இன்னைக்கு நீங்க அந்த அவதாரத்தை பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு கைக்கு மேல அந்த ஷோல்டர் எப்படி இப்படி ஒரு கையை அந்த அந்த பக்கம் போட்டு அதுக்கு மேல கால் அப்படி தூக்கி இருப்பாரு. அந்த ஒரு கையோட ஷோல்டருக்கு மேல கால் போகும். அதுதான் ஒரு கை சுற்றி கடல் ஒன்று எடுத்து, ஒரு கை சுற்றி கழல் ஒன்று எடுத்து அப்படின்னு அந்த 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 விக்கிரக வடிவத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இவங்க உடனே என்ன எழுதியிருக்காங்க? கை சுழற்றின உடனே நமுசி முதலிய அசுரர்களை அவர் சுழற்றி வானில் எறிந்த அப்படின்னு எழுதிட்டாங்க. சுழற்றின்னு வந்த உடனே அதை எழுதிட்டாங்க. அது பெரியாழ்வார் எழுதின பாசுரம். அதை கொண்டு வந்து இங்க ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கிட்டாங்க. நமுசிங்கிறவன் நம்ம மகாபலி சக்கரவர்த்தியினுடைய மகன். அவன் தான் ஆர்கியூ பண்றான், நீ வந்து நீ சேர்ந்து ஃப்ராடு, நீ தானம் கேட்ட எங்க அப்பா கொடுத்தாரு, நீ எந்த வடிவில் தானம் கேட்டாயோ அந்த வடிவில தானே நீ அளக்கணும்,
நீ இந்த வடிவில வந்து தானம் கேட்டா எங்க அப்பா கொடுத்துருப்பாரா? நீ வேற யாரோ ஒரு மாயம் பண்றவன்னு சொல்லி எங்க அப்பா உஷாராயிருப்பாரு. அப்ப நீ செஞ்சது ஃப்ராடுத்தனம், இந்த தானம் செல்லாது, எங்க அப்பா கொடுத்த வார்த்தை செல்லாதுங்கிறான். அவன் ரொம்ப ஆர்கியூ பண்ணி பார்த்து கடைசியில் அவனை தூக்கி வானத்துல வீசிடுறாராம். ஆகவே அதுதான் இது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா அது அப்படி பொருள் இல்லை. நம்ம பார்த்தோம்னாலே தெரியும். ஒரு கை சுற்றி கழல் ஒன்று எடுத்து, ஒரு கையை இப்படி பின்னாடி லேசா அப்படி தள்ளி வச்சிருப்பாரு. அதுக்கு அந்த ஷோல்டருக்கு மேல அந்த கால் இப்படி போகும். ஸோ அந்த தான் ஒரு கை சுற்றி வரக்கூடிய கால். அப்புறம் ஒரு கை மேல் சுழலும், இன்னொரு கையில என்ன சுழலுகிறது? அழலும் செரு ஆழி. அழல் வீசி கொண்டிருக்கும் செரு ஆழி, பகைவரை வெல்லும். செரு என்றால் பகை. இந்த இடத்துல அழலும் செரு, பகைவர் மேல் நெருப்பை உமிழக்கூடிய, அதான் செரு அழலும் ஆழி, அப்படி பொருள் எடுக்கணும். அதை எதிரிகள் மேல் நெருப்பு போல் பாயக்கூடிய ஆழி, செரு அழலும் ஆழி. அதை ஏந்தினான். அதை ஏந்தின உடனே அதை பார்த்து ரெண்டு பேரும் அஞ்சுறாங்க. யாரு? சுராசுரர்கள், சுர அசுர ரெண்டு பேரும் அஞ்சுறாங்க. சுரர்கள் தேவர்கள், அசுரர்கள் அரக்கர்கள். ஏன் ரெண்டு பேரும் அஞ்சனும்? சுரர்கள் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமான வடிவமாக இருக்கிறதே, இந்த வடிவத்தை நாம் எப்படி வணங்குவதுன்னு அஞ்சினாங்களாம். அசுரர்கள் ஐயோ நம்ம இவன் இவ்வளவு பெருசு வந்துட்டானே, நம்ம கதை உண்மை முடிஞ்சதுன்னு அவங்க அஞ்சினாங்களாம். அப்படி இருவரும் அஞ்சும்படி பெரிய உருவெடுத்தான். அவன் சேவடிக்கே செல்ல, அவன் திருவடிகளை சென்று அடைய, மருவு ஆழி நெஞ்சே, ஆழம் என்னுடைய நெஞ்சே, ஆழி நெஞ்சே, ஆழமான எனது நெஞ்சமே, அவன் திருவடிகளை அடைவதற்கே விரும்புவாயாக. மறுவுதல் என்றால் தொடர்ந்து விரும்புதல். அவ்வாறு விரும்புவாயாக, மகிழ்ந்து விரும்புவாயாக அப்படின்னு அவர் சொல்றார். மகிழ அழகு ஒன்றே போல் மாறும் பல்யாக்கை நெகிழ, நெகிழங்கிற இடத்துல கமா போட்டுக்கோங்க. மகிழம் பூ இருக்கு இல்லையா, அந்த மகிழம்பூ மரத்தினுடைய விதை இருக்கே, அந்த விதை, இந்த மகிழ விதை, குன்றிமணி விதை, இதெல்லாம் கணக்குக்கு வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. ஏன்னு கேட்கலாம். குன்றிமணி விதை ஒண்ணு பெருசா ஒண்ணு சிறுசா இருக்காது, எல்லாம் ஒரே சைஸா இருக்கும். ஆகவே குன்றிமணியை எடுத்து நீங்க அளவுக்கு வச்சீங்கன்னா 10 குன்றிமணி எடுத்தீங்கன்னாலும் 10 ஈக்குவல் வெயிட்டா இருக்குமா. அதே மாதிரிதான் மகிழ மரத்தின் விதையுங்கிறாங்க. இதை கணக்கு போட பயன்படுத்துவாங்க அந்த காலத்துல அப்படின்னு சொல்றாங்க. அதான் அழகு, அழகு ஒன்றே போல். அதுதான் அந்த யூனிட்டை அளக்கிறதுக்கான ஒரு டூலா வச்சிருந்திருக்காங்க. அப்படி டூலா அளந்து வைக்கும்போது கணிதத்துல ஸ்தானம் வச்சு பார்த்திருக்காங்க. ஸ்தானம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த பிளேஸ் வேல்யூ, ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், இதெல்லாம் பிளேஸ் வேல்யூ. அந்த பிளேஸ் வேல்யூ தான் நமக்கு ஸ்தானம்னு சொல்றது. இந்த ஸ்தானத்துல தாழ்ந்த ஸ்தானம்ங்கிறது வந்து காணிஸ்தானம்னு பேரு. காணி சின்ன அளவு, காணிஸ்தானம். பெரிய அளவுங்கிறது கோடிஸ்தானம். இப்போ காணிஸ்தானத்தை குறிக்கிறதுக்கும் ஒரு மகிழ விதையை வைப்பாங்க, கோடிஸ்தானத்தை குறிக்கிற இடத்துலயும் ஒரு மகிழ விதையை வைப்பாங்க. ரெண்டும் ஒரே மகிழ விதை தான். ஆனால் அது வைக்கப்பட்டிருக்கும் ஸ்தானத்தை பொறுத்து அதுக்கு வேல்யூ கூடுது குறையுது, மாறுகிறது, வேல்யூ மாறும். நீங்க இப்ப கோடிஸ்தானத்துல வச்சிருக்கிற மகிழ விதையை எடுத்து இப்படி காணிஸ்தானத்துல வச்சுட்டீங்கன்னா இது வரைக்கும் கோடியா இருந்தது, இப்ப காணி ஆயிருக்கும். மகிழ விதை ஒன்னேதான், அப்ப மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி மகிழழகு ஒன்றே போல், அப்படி மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய பல எண், அதாவது கவுண்ட், பல கவுண்ட்டுக்கும் ஒரே அழகான மகிழ விதை போல மாறும் பல் யாக்கை. இந்த யாக்கை என்பது இந்த உலக வாழ்க்கை, இந்த உடல் இரண்டையும் குறிக்கும். இந்த உலக வாழ்க்கையும் இந்த உடலும் வெவ்வேறு விதங்களில் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய, அது வெவ்வேறு ஸ்தானங்கள்ல அது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த உடலை நம்ம நினைப்போம் திடீர்னு யௌவன ஸ்தானத்துல இருக்கும் இந்த உடல். ஒரு 10 வருஷம் போச்சா நடு வயது அந்த ஸ்தானத்துக்கு வந்து சேருது. இன்னொரு 10 வருஷம் போச்சா முதிய ஸ்தானத்திற்கு வந்து சேருகிறது. ஒரே உடல் தான், ஆனா ஒரே உடல் எப்படி மாறிக்கொண்டே அந்த ஸ்தானத்திற்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே போகுது. பல் யாக்கை, பல விதங்களிலும் அது மாறிக்கொண்டே செல்லுகிறது. ஆனா ஒரே உடல் தான், ஒரே மகிழ விதை, இடத்திற்கு தகுந்தாற்போல் அதனுடைய வேல்யூ மாறுவது போல இந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரே உடல் தான், ஆனால் வெவ்வேறு விதங்களில் மாறுகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நெகிழ, நெகிழ என்றால் விட்டுவிட, விடுதலையாக. அப்படிப்பட்ட உடல் எனக்கு வேணாயா, மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உடல் வேணாயா எனக்கு அப்படின்னு அதை நெகிழ, அதை விட்டுவிட, அதை விட்டு விலக்க
முயல்கிற்பார்க்கு அல்லால், அப்படிப்பட்ட இந்த உடலை விலக்குவதற்கு முயற்சிக்கிறவர்கள் அல்லாது பிறர்க்கு, பிறர்க்குங்கிறது உள்ளுரைந்து வருது. மிகழ முயல்கி பார்க்க அல்லால் முகில் விரிந்த சோதி போல் தோன்றும் சுடற்பொன் நெடுமொடி எம் ஆதி. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இறைவன் வந்து ஆதி, அவன் தான் அனைவருக்கும் ஆதி. ஆனா அவன் எப்படி விளங்குவான்? முகில் விரிந்த சோதி, அதாவது ஒரு சூரியன் தனது எல்லா கதிர்களையும் பரப்பிக்கொண்டு ஒளி வீசி திகழ்வது போல தானே சுடரும் பொன்முடி அணிந்தவன். அப்படிப்பட்டவன் என்னுடைய ஆதி. அவன் தான் அனைத்திற்கும் ஆதி தெய்வம். அவனை காண்பார்க்கும் அரிது. யாருக்கு அவனை காண்பது அரிது? இந்த உலக வாழ்க்கையை விளக்க முயற்சிக்கிறவர்கள் அல்லாத பிறருக்கு அவனை காண்பது அரிது. அதான் அவர் சொல்றார். அரிய புலன் 5 அடக்கி ஆய்மலர் கொண்டு ஆர்வம் புரிய பரிசினால் புல்கில் பெரியனாய் மாற்றாது விற்றிருந்த மாவலிவால் வன்கை நீர் ஏற்றானை காண்பது எளிது. போன பாட்டுல என்ன சொன்னாரு? அரிதுன்னு சொன்னார் இல்லையா? சுடற்பொன் நெடுமுடி எம் ஆதி காண்பார்க்கும் அரிது. பார்க்க கஷ்டம்னாரு, இப்போ பார்க்க எளிதுங்கிறாரு. எதனால எளிதாச்சு? அதுக்குரிய முறைகளை பின்பற்றுங்கப்பா. அரிதுதான். அவ்வளவு அரிதாயா உங்க சாமியை பாக்குறது இல்லையா? எளிதுதான். எப்ப எளிதா இருக்கும் தெரியுமா? அரிய புலன், அருமையான புலன் 5ம் அடக்கி, அதாவது அடக்க அரிய புலனைந்தும் அடக்கின்னு பொருள் எடுக்கணும். அரிய என்றால் ரேர்னு அர்த்தம். புலன்களை அடக்குவது ரேர். அப்படி அடக்குவதற்கு ரொம்ப கடினமான புலன்கள் 5ஐயும் அடக்கி ஆய்மலர், ஆய்மலர்னா ஆய்ந்து எடுத்த மலர், அதாவது நல்ல மலராக இறைவனுக்கு தேர்ந்தெடுக்கணுமா. அப்படி நல்ல மலராக தேர்ந்தெடுத்து ஆர்வம் புரிய பரிசினால், அதாவது பரிசினா இந்த இடத்துல விதம் அப்படின்னு அர்த்தம். இந்த மெத்தடுன்னு வச்சுக்கோங்க. அன்பு மிக்க மெத்தடுனால ஆர்வம் புரிய, ஆர்வம் மிக்கன இந்த இடத்துல ஆர்வம் என்பது அன்பு, அதாவது இறைவன் மேல் அன்பு பொங்க, அந்த அன்பு பொங்கும் விதத்தால். அப்ப என்ன அர்த்தம்? புலன்களை அடக்குவது ஒரு பயிற்சியால வரும். மலர், நல்ல மலரை தேர்ந்தெடுப்பது என்பதும் ஒரு பயிற்சியால் வரும். ஆனால் ரெண்டும் பெரும் பயிற்சியை வச்சு அவனை அடைஞ்சிட முடியுமான்னு கேட்டா இல்ல. இந்த பயிற்சிகளின்மோடு சேர்ந்து உங்களுக்கு அன்பு பெருகி இருக்க வேண்டும், அவன் மேல் அன்பு கொண்டு இருக்க வேண்டும். ஆர்வம் புரிய பரிசினால் புல்கில். புல்குதல் என்றால் நெருங்கி அணைத்தல்னு அர்த்தம். நீங்க எதனால அவனை நெருங்கி அணைக்க முடியும்? உங்க பயிற்சியால இல்ல, உங்க அன்பினாலதான் அவனை நெருங்கி அணைக்க முடியும். இவ்வளவு பேசுறோம், ஆனா சபரி வந்து ராமனுக்கு கனிகளை எடுத்து காட்டுல போய் கனிகளை சேகரிக்கிறா. எந்த கனி ருசியா இருக்கும்னு அவ ஒரு வாய் ருசிச்சு பாக்குறா. இது கொஞ்சம் புளிப்பா இருக்கு, இதெல்லாம் அவனுக்கு வேண்டாம். இது நல்லா இனிப்பா இருக்கு, இது அவனுக்கு வச்சுக்கலாம். அப்படி எடுத்து வைக்கக்கூடிய இடத்துல அவ இருக்கா. வழக்கமா வெறும் பயிற்சி முறையில எச்சில் செய்த உணவை இறைவனுக்கு படைக்கலாமா? எவ்வளவு பாவம், அபச்சாரம் அது. அது சாமானிய தளம். ஆனா விசேஷத்துல அவளுக்கு அந்த அந்த வேறுபாடே தெரியல. இறைவனையும் தன்னை போல தானும் இறைவனும் ஒன்னா நினைக்கிறா. நான் சாப்பிடுவேன், நான் ஒரு புளிப்பான பழத்தை என் பக்தன் கொடுத்தான், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், எங்க அம்மாவே வந்து எனக்கு கொஞ்சம் மண்ணை பிசைஞ்சு ஊட்டினா சார் அப்படின்னு நம்ம சாப்பிட்டுருவோமா? ஆனா அத மாதிரி இறைவனுக்கு நம்ம ஒண்ணு கொடுக்குறோம்னா பெஸ்ட்டை தானே கொடுக்கணும். அது பெஸ்ட்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது இல்ல. ஸோ ஐ கன்ஃபார்ம் இட் இஸ் பெஸ்ட். அப்புறம் நான் அதை அவனுக்கு படைக்கிறேன். அப்படி யோசிக்கக்கூடியவர்கள் விசேஷ தலத்துக்கு போயிடுறாங்க. அப்படி போனவள் சபரி. அதுதான் அன்பு என்று இங்கு சொல்லப்படுவது. ஆர்வம் புரிய பரிசினால் புல்கில். வேட்டையாடி கொண்டு வந்த இறைச்சியை கொண்டு வந்து சிவனுக்கு படைக்கிறான் கண்ணப்பன். அப்போ அந்த கண்ணுல இருந்து ரத்தம் வழியும் போது தாங்கன்னு அம்புனால குத்தி வெளியில எடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மூர்க்கமான ஒரு தான் வேற தெய்வம் வேறன்னு பார்க்காத அந்த நிலை வருமானால் அதுதான் ஆர்வம் புரிய பரிசினால் புல்குதல். அப்படி செய்தால் பெரியனாய் மாற்றாது வீற்றிருந்த, பெரியனாய்னா உலகத்திற்கே பெரியவனாய், மாற்றாது சொன்ன சொல் மாறாது வீற்றிருந்த மாவலி. உனக்கு கொடுத்தது மூவடி, மூவடிதான்.
சொன்னது சொன்னதுதான். அப்ப 3வது அடிக்கு இடம் எங்கன்னு கேட்கும்போது தன் தலையை கொடுத்தான். ஏன்னா 3 அடி தரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன்ல, 3வது அடிக்கு இடம் இல்ல, இந்த என் தலை இருக்கு இங்க வச்சுக்கேன்னு கொடுத்தான். அப்ப தன் சொல் மாற்றாது, அதான் இங்க மாற்றாது. அதனாலதான் அவன் பெரியவனா உட்கார்ந்துருக்கான். எல்லா பெரியனாயின்னு அந்த உலகத்திற்கே தலைவனாய் அவன் அமர்ந்திருக்கிறான். அதனாலதானே இந்த உலகமே என்னோடது 3 அடி எடுத்துக்கோன்னு அவன் சொன்னான். அந்த அகந்தை தானே. அப்ப அப்படி சொன்னவன் அந்த வார்த்தையை மாற்றாம இருக்கான். அப்படி மாற்றாது வீற்றிருந்த அப்பவும் அரசன் தான் அவன். தலையை குனிஞ்சி அந்த தலையில கால வையின்னு சொல்லும் போது கூட அவன் அரசன் தான். ஏன்னா சொன்ன வாக்கு தவறாதவன். அப்படிப்பட்ட மாவலிவால் வன்கை, வன்னுன்னா அந்த இடத்துல அழகியன்னு அர்த்தம், அழகிய கையில நீர் வார்த்து ஏற்றான். அப்படி அவன்கிட்ட வந்து தானம் வாங்கினவனை நீங்க காண்பது எளிது. அவன் அவ்வளவு எளிதா நீங்க பார்க்கலாம், அவ்வளவு எளியவன் அவன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எளிதில் 2 அடி, இத கொண்டு கூட்டி வாசிக்கணும். என் உள்ளம் தெளிய, தெளிந்து, சாரி, என் உள்ளம் தெளிய செவ்வே தெளிந்து ஒளியும் களியில் பொருந்தாதவனை களியில் பொருந்தாதவனை பொருள் உற்று அறியாய் இருந்தான் அவன் 2 அடியும் எளிதில் காண்பதற்கு திருநாமம் எண்ணுவாயாக. திருநாமம் என். அப்ப என் உள்ளம் தெளிய, என் உள்ளம் இப்ப தெளியணும். இப்ப முதல்ல நம்ம சொல்லிட்டோம், இது முந்தின பாட்டுல சொல்லிட்டோம், புலனை அடக்கணும்னு சொன்னோம். அதுக்கு முந்தின பாட்டுல கூறிய ஞானத்தால், மெய்ஞானத்தால்னு சொல்லியிருக்கோம். அப்போ உள்ளம் தெளிந்தால்தான் மெய்ஞானம் சித்திக்கும். உள்ளம் தெளிய என்ன செய்ய வேண்டும்? தெளிந்து ஒளியும் செவ்வே, அதாவது தெளிந்து செவ்வே ஒளி. அப்ப தெளிந்து ஒளியும் என்றால் அனைத்தும் தெளிந்த பிறகு நமக்கு செம்மையாக தெரியக்கூடியவனாகிய, தெளிந்து ஒளியும், அனைத்தும் ஒளிந்து தெளிந்து நமக்கு தெரியக்கூடிய செவ்வை, செவ்வையான பொருள். என் உள்ளம் தெளிய அனைத்து குழப்பங்களும் தெளிந்தபின் எஞ்சி நிற்கக்கூடிய, அப்படி தெளிவாக தெரியக்கூடிய, செம்மையாக தெரியக்கூடியவனை, அவன் யாரு? களியில் பொருந்தாதவனை. களியில் பொருந்தாதவனா இந்த உலகத்தின் இயல்புக்கு பொருந்தாதவன் யாரு? இரண்யன். நானே கடவுள்னு தன்னை சொல்லிக்கிட்டவன். இப்போ உலக இயல்புக்கு பொருந்தாதவன். ஆகவே களியில் பொருந்தாதவனை பொருளுற்று அவனோட சண்டை போட்டு அரியாய் சிங்கமாய் இருந்தான். அப்படி சிங்கமாக இருந்தவன், நரசிம்மமாக இருந்தவன், அவன் தான் அந்த செம்மையாக தெளிந்து தெரியும் கடவுள். அவனுடைய 2 அடியும் எளிதில் காண்பதற்கு அவனுடைய திருவடிகள் தான் நீ காண வேண்டியது. அதை எளிதில் காண வேண்டும் என்றால் திருநாமம் எண்ணுவாயாக. திருநாமம் என், அவனுடைய திருநாமத்தை மனதில் தியானிப்பாயாக அப்படின்னு சொல்றார். என்மர் 11வர் ஈரருவர் ஓரிருவர் வண்ணமலரேந்தி பைகளும் நன்னி ஒரு மாலையால் பரவி ஓவாது எப்போதும் சென்று திருமாலை கைதொழுவர். திருமாலை ஒவ்வொரு நாளும் விடாது அனைவருமாக சேர்ந்து வந்து ஒன்று கூடி நின்று ஒருங்கே வழிபடுகிறார்கள். எப்படி ஒன்னா வழிபடுறாங்கன்னு சொல்றீங்க? ஒரு மாலையால் பரவி, அதுக்கு முந்தின வார்த்தைக்கு பாங்க, வண்ணமலர் ஏந்தி. யாரெல்லாம் வண்ணமலர் ஏந்தி வருவா? என்மர் 8 பேர். யாரு? அஷ்ட வசுக்கள். 11வர் ஏகாதச ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள். ஈரருவர், ஈராறு 12, 12 துவாதச ஆதித்யர்கள். துவாதச, தசனா 10, துவனா த்வீனா 12, துவாதச, த்விதச அல்லது துவாதச அப்படின்னா 12ன்னு அர்த்தம். 12 ஆதித்யர்களும் 11 ருத்ரர்களும் 8 வசுக்கள், அஷ்ட வசுக்களும் ஓர் இருவர், இந்த 2 பேரா இருக்கக்கூடிய அஸ்வினி தேவர்கள். இவங்க மொத்தம் எத்தனை பேர் வந்துட்டாங்க? 8 8 11 19, 19 12 21, 19 12 31, அப்புறம் அஸ்வினி தேவர்கள் 2 33. 33 தேவர்களுக்குமான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் இந்த 33 தேவர்கள். என்மர் 11வர் ஈரருவர் ஓரிருவர். இப்படி 33 பேரும் வண்ணமலர், ஆளுக்கு வண்ணமலர், வண்ண வண்ண மலர்களை எடுத்துட்டு வருவாங்க. வைகல், வைகலும் என்றால் அந்த காலை பொழுதில் வந்து நன்னி பணிந்து
ஒரு மாலையாய் பரவி, எல்லாரும் வெவ்வேறு வண்ண மலர்களை எடுத்து வந்தாலும் இறைவனிடத்துல ஒரு மாலையாக அதனை பரவி வைத்து வணங்குவார்கள். அதுதான் இங்க சொல்லக்கூடிய 33 தேவர்களும் ஒன்றாக வந்து வணங்குவார்கள் அவனை. அனைவருக்கும் அவனே தெய்வம்னு சொல்ற பாயிண்ட் அது. சென்றால் குடையாம், இது வந்து பெரிய பஞ்ச் டயலாக், பிரமாதமான பாட்டு. நீங்க இதுல விளக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதை வாசிச்சு வாசிச்சு தான் இதுல மகிழ்ச்சி அடைய முடியும். பெருமாளுக்கு ஆதிசேஷன், நாராயணனுக்கு ஆதிசேஷன் என்ன? அவ்வளவுதான். அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, திருமாலை கைதொழுவர் சென்றுன்னு சொல்லியாச்சு. சொன்ன பிறகு இந்த பாட்டு இந்த இடத்துல எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இவர்கள் எல்லோரும் வந்து வைகளில் இந்த 33 பேரும் வந்து வணங்கி போகிறார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு ஆதிசேடனுக்கு இருக்கு. ஏன்னா ஆதிசேஷன் எப்போதும் பெருமாளோடு இருக்கக்கூடிய ஒரு வரத்தை பெற்றவன். அவன் அவரை விட்டு பிரிய மாட்டான். அதனாலதான் லக்ஷ்மணன் ஆதிசேஷன் அம்சம், ராமபிரான் விஷ்ணுவின் அம்சம். விஷ்ணுவை விட்டு இவன் பிரியவே மாட்டான். யாரு? ஆதிசேடன். அதனாலதான் 4 பேர் கூட அந்த ஆயுதங்கள் எல்லாம் கூட வந்ததாக இருந்தாலும், அவருடைய பரதன் சத்ருகனன்னு கூட பிறந்தவங்க இருந்தாலும், இவன் காட்டுக்கு போகும்போது அவனை விட்டு பிரியாம கூடயே போனது லக்ஷ்மணன். ஏன்னா ஆதிசேடன் விஷ்ணுவை பிரிய மாட்டான். அதனாலதான் ராமனை லக்ஷ்மணன் பிரிஞ்சதே இல்லை. அப்படின்னா அவன் எப்படி எல்லாம் இருப்பான், கூடையே இருப்பானா எப்படி இருப்பான்னு கேட்டா அதுக்கு பதில் சென்றால் குடை. ஐயா நடந்து போனா குடை. எப்ப நடந்தாரு? அவர் கிருஷ்ணாவதாரத்துல பாருங்க, இங்க இருந்து அங்க யமுனையை கடக்கும் போது மழையா இருந்தது இல்ல, அப்ப ஆதிசேடன் தானே வந்து குடை பிடிச்சான். ஆமா, சென்றால் குடை. இருந்தால் சிங்காசனம், அவன் அப்படி உட்கார்ந்தான்னா அவனுக்கு சிம்மாசனமாக மாறும். ராமன் அயோத்திக்கு அரசனாக அமர்கிறான். அப்படி அமரும் போது சிங்காதனமாக இருக்கக்கூடியவன் யாரு என்றால் இந்த ஆதிசேடன். நின்றால் மரவடி, அவன் நின்னானா அவன் திருவடிகளாக அமைந்திருப்பது இவன் தான். நீழ்கடலுள் என்றும் புனை, புனைனா படுக்கை. அந்த நீழ்கடலாகிய பார்க்கடல்ல என்றைக்குமே இவன் தான் படுக்கை. மணி விளக்கம், மணி விளக்கம் என்றால் எப்போதுமே மணி விளக்கு என்றால் நமக்கு ஒன்றை காட்டி தருவது. அப்ப ஆதிசேடன் பெருமாளுக்கு மணி விளக்கான்னு கேட்டா இல்ல. பெருமாளை பொறுத்த வரைக்கும் பெருமாளின் அருளால் ஒளி பெற்று அடியார்கள் எப்படி இருக்கணும் என்பதை நமக்கு காட்டக்கூடிய மணி விளக்கு அவன். ஆதிசேடன் அளவுக்கு உன்னால பெருமாள்கிட்ட நீ நீ வந்து பெருமாளுக்கு நான் நீ சரணாயிட்டேன், பெருமாளுக்குத்தான் நான் இனி அர்ப்பணித்து விட்டேன்னு சொன்னா கூட ஆதிசேடன் அளவுக்கு உன்னால அர்ப்பணிக்க முடியுமா? ஆதிசேடன் தான் பெஞ்ச் மார்க். அவன் அளவுக்கு இருக்க முடியுமா ஐயா? அவன் தான் சென்றால் குடை, இருந்தால் சிங்காதனம், நின்றால் மரவடி, நீழ்கடலுள் என்றும் புனை, பூம்பட்டு. பூம்பட்டுனா என்ன? இறைவனை தழுவிக்கொண்டே இருக்கிறது எப்ப பார்த்தாலும் மேனி மேல. புல்கும் அணை, அடுத்த ஒரு வார்த்தை வருது பாருங்க. புல்கும் அணைன்னா என்ன தெரியுமா? இந்த நீங்க தீவான் எல்லாம் போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா? அதுல இந்த கொஞ்சம் நீளமா மிருதங்கம் மாதிரி இருக்கும். அதை நீங்க இப்படி அணைச்சிக்கிட்டு கையை போட்டு அது மேல காலை தூக்கி போட்டு படுத்திருப்பீங்க. அதுதான் புல்குதல். அப்படி புல்கும் அணை, பெருமாள் அப்படி கையை நீட்டி இப்படி கைக்குள்ள அப்படி மடக்கி வச்சு அப்படி குப்புறப்படுத்திக்கிட்டாருனாலோ அல்லது காலை தூக்கி மேல போட்டுக்கிறதுக்கு வசதியாக போட்டாருனாலோ அதுவும் யாராதான் இருக்கும்? ஆதிசேடன் உடலாதான் இருக்கும். அப்படிப்பட்டவன் போல நீ இருக்க முடியுமா பெருமாளுக்கு? அப்படிப்பட்ட மணி விளக்கம் அவன், தொண்டர்களுக்கு மணி விளக்கம் என விளங்குபவன். அப்படித்தான் திருமாலுக்கு அரவு, அரவு எனப்படும் இந்த ஆதிசேடன் திருமாலுக்கு இவ்வாறாகவெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இதே பாட்டை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடியிருக்காரு. திருவரங்கத்து மாலையில இதே ஸ்டைல்ல பாடியிருக்காரு ஆதிசேடனை குறித்து. அடுத்த பாட்டுல ஒரு சுவாரஸ்யம் வைக்கிறாரு, லிஸ்ட் ஒண்ணு போடுறாரு. மேல பூரம் எதை செய்தான், அடுத்த வரிகள்ல பூரம் என்ன செய்தான், எதை என்ன செய்தான். அரவம், அரவத்தை என்ன செய்தான்? கரவு இன்றி, கரவு இன்றி விட்டு. அரவம் கரவு இன்றி விட்டு. அரவமாகிய பாம்பு எது? காளிங்கன். காளிங்கனை கரவு இன்றினா அது ஒளிந்து வாழ்கிறது. கரவு என்றால் கள்ளத்தனமாக. எதுக்கு அது வந்து காளிங்கன் வந்து இதுக்கு வந்தது, அந்த மடுவுக்கு வந்தது?
அந்த பொய்கை, அது பேர் என்ன டக்குன்னு மறந்து போயிட்டேன். அந்த காளிங்கனுடைய பொய்கை வந்து இருக்கு, இவன் விளையாடி தெரிஞ்ச பொய்கை, ஆயர்பாடியில இருக்கிற பொய்கைக்குள்ள அந்த காளிந்தி நதியில் இருக்கக்கூடிய மடுவுக்கு அவன் வந்துட்டான். ஏன் வந்தான் அப்படின்னா, கடல்ல இருந்தவன கருடன் துரத்துனதுனால இங்கு மறைந்து வாழ வந்தான். அப்படிப்பட்டவனை கரவு இன்றி விட்டு அவன் தலைமேல் நடனமாடி தனது திருப்பாதங்களை பதித்து, என் பாத அடையாளம் இருக்கிறதுனால இனிமே உன்னை கருடன் ஒண்ணும் செய்ய மாட்டான் போன்னு அனுப்பி வச்சான். அதான் கரவு இன்றி விட்டு, அவனை விட்டுட்டான், கொல்லலையே. காளிங்கனுடைய அகந்தையை அடக்கினானே தவிர காளிங்கனை கொல்லல. கரவின்றி விட்டு அடல் வேளம் இருத்து. அடல் வேளத்தை இருத்துன்னா என்ன அர்த்தம்? அதை காலி பண்ணின்னு அர்த்தம். அடல் வேளம்னா மிக வலிமை வாய்ந்த வேளம், அதாவது குவலயா பீட்டம். அதை இருத்து ஆண் குருந்தம், ஆண் குருந்தம் இல்ல இல்ல சாரி, இதை ஒண்ணு மாத்திட்டேன். ஒசித்து, ஆண் குருந்தம் ஒசித், ஆண் மேய்த்து, ஆண் கமா இருக்கு இல்லையா, ஆண் ரெண்டு சொல்லியன். ஆண் என்றால் ஆண் இறை, பசு கூட்டம். ஆண் மேய்த்து, பசு கூட்டங்களை மேய்த்து, குருந்தம் ஒசித்து, குருந்த மரமாக அசுரன் வந்து இருக்கான். இவன் மேல ஏறி மலர் பறிக்கும் போது அப்படியே கிளை ஒடிஞ்சு விழற மாதிரி கீழே விழுந்து அவனை கிருஷ்ணரை இது பண்ணிடணுங்கிறது ஐடியா. ஆனால் அந்த மரத்தை இவன் உடைச்சு போட்டுறான். அதான் குருந்தம் ஒசித்து. புல்வாய் கீண்டு, பகாசுரங்கிற அசுரன் கொக்கு வடிவில வரான், அவனுடைய வாயை கிழித்து கொள்ளுகிறான். ஆகவேதான் புல்வாய் கீண்டு. குரவை கோத்து, குரவை எனப்படும் நடனம், கைகளை கோர்த்து கொண்டு அனைவரும் இணைந்து நின்று ஆடுவது. ஐயா பெரும்பாலும் கோபியர்களோட இந்த டான்ஸ் தான் ஆடுவாரு. குரவை கோத்து. குடம் ஆடி, காளி குடத்தை எடுத்து ஒன்று மேல் ஒன்றாக அடுக்கி வைத்து ஒரு ஆட்டம் ஆடுறது. இந்த ஆத்துக்கு தண்ணீருக்கு வர்ற பிள்ளைகள்ட்ட இந்த ஆட்டத்தை ஆடுவான் இவன். குடமாடு கூத்தன்னே அவனுக்கு பேரு. குடம் என்பது நம்முடைய உடல், இதை வைத்து அவன் ஆடக்கூடிய லீலா விபூதியில் அவன் செய்யற சேட்டை. ஆகவே குடமாடி முலை உண்டு, பூதனை எனும் வஞ்சக அரக்கியினுடைய முலையை உண்டு, அவள் உயிரையும் உண்டு. மல் அட்டு, மல்லர்களோடு, அட்டு என்றால் அட்டி, அட்டுதல்னா அடிக்கிறது, மல்லர்களை அடித்து. அதுதான் அந்த சானூரன் முஷ்டிகன் என்கிற மல்லர்கள், தோல்வி அறியாத மல்லர்கள், கம்சனுடைய அவையில் இருப்பவர்கள். அவர்கள் வந்து கிருஷ்ணனையும் பலராமனையும் வம்புக்கு இழுக்கிறாங்க. அவர்களை இருவரையும் இவர்கள் வீழ்த்துகிறார்கள். அதான் மல்லட்டு. குன்றம் எடுத்த, கோவர்த்தனகிரியை எடுத்த, அதாவது தூக்கி நிறுத்திய செங்கன் அவன். அப்ப எவ்வளவு லீலைகள் செய்திருக்கான் பாருங்க. அந்த லீலைகள் அவர் 10 லீலைகள் அவர் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. 10 விஷயத்த சொல்லியிருக்காரு. அரவம், அடல்வேளம், ஆண், குருந்தம், உள்வாய், குரவை, குடம், முலை, மல், குன்றம். 10 லீலைகள், அவனுடைய லீலைகளை அவர் சொல்லியிருக்காரு. 10மே கிருஷ்ணாவதார லீலைகள் தான். இந்த 10 லீலைகள்லையும் என்னென்ன எப்படி எல்லாம் இருக்குன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அகந்தை, ஐம்புலன்களையும் அடக்குதல், அதுதான் காளிங்கனுடைய 5 தலை. அது விஷம், ஐம்புலன்களும் விஷத்தை கக்கக்கூடியது. எங்க இருக்கும் ஐம்புலன்களின் அந்த இன்பத்தின் நுகர்வு வெறி எங்க இருக்கும்? ஆழத்துல அடங்கி இருக்கும், பதுங்கி இருக்கும். அதனாலதான் கரவுங்கிற வார்த்தையை கொண்டு இதுக்கு அரவத்துக்கு போடுறாரு. பாம்பு போல் இந்த ஐம்புலன்களின் ஆசையும் பதுங்கி கிடக்கும் மனசுக்குள்ள. பதுங்கி இருக்கிற அந்த ஆசைக்குள்ள விஷம் இருக்கிறது. அதை இவன் அடக்கி தீர்ப்பான், விஷத்தை கக்க வச்சிருவான். தன் விஷத்தை எல்லாம் கக்கி சோர்ந்து போய் நிக்கிற காளிங்கனைத்தானே இவன் போ, இனி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அனுப்புறான். அப்ப நமது தலைக்கு மேல அவன் திருப்பாதங்கள் இருக்கு. காளிங்கனால அவன் திருப்பாதங்களை பார்த்திருக்க முடியுமா? இந்த என் தலைக்கு மேல ஒரு திருப்பாதம் இருந்தா என்னால பார்க்க முடியுமா? ஆனா அந்த தலைக்கு மேல அதன் பாதங்கள் இருப்பதை உணர முடியும். இறைவன் அப்படித்தான் உணர முடியும். தலைமேல் திருப்பாதங்களை உணர்தல். அவன் அப்படி ஆடுவான், அகந்தையை நீக்குவான். அப்படி செய்யக்கூடிய ஆட்டம். அப்படி அதற்கும் மேல அடல் வேளம், திமிரு பிடிச்சு நீங்க தெரிஞ்சீங்கன்னா அதற்கும் மேலேயும் உனக்கு அகந்தை கூடுச்சுன்னா ஆளை காலியே பண்ணுவான். அடல் வேளம் என்ன சொல்ல, அதை இருத்து, அதை இல்லாம ஆக்கி. அப்போ அவனை இது எதுவும் அறியாதவர்களை அவன் மேய்ப்பான். இந்த உலகத்தை மேய்ப்பவனே அவன் தான். ஆண் மேய்த்து, ஆநிறைகளாகிய நம்மை பரிபாலித்து, அவனை மடக்க நினைக்கிறவங்களை குருந்தம் ஒசித்து, கொல்லுறவன், அடக்குகிறவன், பராமரிப்பவன், அப்புறம் நம்முடன் விளையாடுபவன்.
குடமாடுகிறவன் குறவை கூத்து ஆடுகிறவன். குடமாடு கூத்தனும் அவன் தான், குறவை கோர்த்து ஆடுபவன். நம்முடன் இணைந்து ஆடுபவனாகவும் வருவான், நம்மை வைத்து ஆடுபவனாகவும் வருவான். அப்பேற்பட்ட தெய்வம் குன்றம் எடுத்து நம்மை காக்கும். அப்ப இத்தனையும் அந்த தெய்வம் செய்யும். அப்போ ஒரு தெய்வம் நம்மளை வெறுமனை காத்து கொண்டே இருக்கும். நீ என்ன வேணாலும் செய்வ, இறைவன் உன்னை காப்பாற்றி கொண்டே இருப்பான். ஒரு 2 கொலை பண்ணேன்ப்பா, இறைவன் என்னை காப்பாத்தலையே, போலீஸ்ல மாட்டி விட்டானேன்னு சொல்லுவீங்களா? இறைவன் எல்லா வேலையும் செய்வான். அவன் கொஞ்ச நேரம் உங்க கூட கூத்து ஆடுவான், உங்களை வச்சு ஏதாவது ஒரு ஆட்டத்தை ஆடுவான், இந்த உடலை வைத்து அவன் ஆடுவான். அவன் இந்த குறவை கூத்து அவனோடு இணைத்து கொண்டு நம்மளையும் ஆடுவான், எல்லாம் செய்வான் அவன். இது அனைத்தும் அவன் செய்யக்கூடிய செயல். அதனாலதான் செங்கன் அவன் அப்படின்னு இது எல்லாத்தையும் செய்யற தெய்வம் அவன் ஒரே வரியில முடிக்கிறார். ரொம்ப அருமையான பாட்டு. வாசிக்க வாசிக்க அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்த பாட்டும் கொண்டு கூட்டி பொருள் வாசிக்கணும். அரவு அணைமேல் பேர் ஆயர்க்கு ஆட்பட்டார் பேர். அரவு அணைமேல் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பேர் ஆயன், கிருஷ்ண பகவானாக வந்த விஷ்ணு, அவன் தான் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறான். அதான் அரவு அணைமேல். அவனுக்கு ஆட்பட்டார் பேர், அவனுக்கு ஆளாகியவர்கள், அதாவது அவனுக்கு தன்னை அடியார்களாக ஆக்கி கொண்ட பேர்களை நமன் தமரால், அப்படிப்பட்ட அடியார்களை நமன் என்றால் யமன், தமர் என்றால் யமனுடைய ஆட்கள். நமன் தமர் நமனுடைய ஆட்கள், நமன் ஆட்கள். யமன் தம் ஆள் அப்படின்னு யார சொல்றானோ அவன் தான் தமர், தம்மை சேர்ந்தவர். யமன் தம்மை சேர்ந்தவர் யமன் தமர். சோ நமன் தமரால், யமனுடைய ஆட்களால், அவன் தமர் எவ்வினையர் ஆகிலும் எம் கோனவன் தமரே. அதாவது என்ன சொல்லுவாங்களா அவங்க பார்த்துட்டு, அவன் தமர் எவ்வினையர் ஆகிலும், அவனுடைய ஆட்கள் எவன் தமர், இறைவன் நாராயணனுடைய தமர், நாராயணனுடைய ஆட்கள் எந்த வினை செய்திருந்தாலும் எம் கோன், எங்களுக்கெல்லாம் அரசன் யாரு? அவன். அவனுடைய ஆட்கள் தமரே, நம்மாளுயா, அவனே நம்மாளுதான் யா அப்படின்னு சொல்லி ஒளிவது அல்லாமல், அவனை விட்டுட்டு போறது அல்லாமல், ஆராயப்பட்டு அறியார் கண்டீர், அவனுடைய பாவ புண்ணிய கணக்குகளை ஆராய்ந்து பலனளிப்பது கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கண்டீர். அப்படி சம்பவமே நடந்ததில்லை. இறைவனது அடியார்களாக விளங்குபவர்களை யமனுடைய ஆட்கள் பார்த்தா, இவன் நம்ம அரசனுக்கு அரசனுக்கு உண்டான ஆளியா, அதனால இவன் நம்ம ஆளு, அதனால இவனுடைய பாவ கணக்கு புண்ணிய கணக்கெல்லாம் நம்ம ஆராய முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறதுதான் இதுவரைக்கும் நடந்திருக்கு. அதற்கு மாறாக ஒன்று நடந்ததில்லை. ஆராயப்பட்டு அறியார். அப்படி இறைவனின் அடியவன் ஒருத்தனை ஆராய்ச்சி செய்து எவனும் பார்த்ததே இல்லை. யமனுடைய ஆட்கள் இறைவனின் அடியார்களின் பாவ புண்ணிய கணக்கை ஆராய்ந்ததை கண்டவர்கள் எவரும் இல்லை. அறியார், யாருக்குமே தெரியாது. அறியார் கண்டீர், அவ்வளவுதான். அப்ப இறைவனுக்கு ஆட்பட்டால் பாவ புண்ணிய கணக்கை பார்க்கக்கூடிய யமனுடைய ஆட்கள் நம்ம பக்கத்துல வரமாட்டாங்க. பேரே வர பிதற்றலால் எம் பெம்மானை ஆரே அறிவார். அவன் பேரு கூட வரல வாயில, வெறும் பிதற்றலாக வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், அதாவது நான் சொல்லும் போது இதேதான் இவர் சொல்றாரு. சழக்கு நாக்கோடு புன்கவி சொன்னேன் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்லுவாரு. என் வாய் ஒரு மோசமான வாய், பிழைப்புக்காக பல பொய்களை பேசிய நாக்கு இது. இந்த நாக்கை வச்சு உண்மையில நான் ஒரு புகழ்மொழிய சொல்றேன். அது ஒரு புன்கவி. புன்கவினா மோசமான கவிதைன்னு அர்த்தம். அது ஒரு மோசமான கவிதை தான், ஆனாலும் ஏத்துக்கோன்னு கெஞ்சறாரு. அத மாதிரி பொய்கையாழ்வார் என்ன சொல்றாரு, உனது பெயரை நான் சொல்லுகிறேன், ஆனா அது சரியான விதத்தில் நல்ல வாயால் நல்ல நிலையில் சொல்லப்பட்ட உனது பெயர் அல்ல, வெறும் பிதற்றலை போல் உன் பெயரை நான் சொல்லுகிறேன். ஆனால் அதில் இருக்கக்கூடிய எனது அந்த உணர்வை என் பெம்மானை ஆரே அறிவார். என் பெம்மானை ஆரே அறிவார்னா, என் பெருமானை தவிர வேறு யாரே அறிவார் அப்படின்னு அதுக்கு பொருள். நான் சொல்ற போது பிறருக்கு பிதற்றலாக தெரிகிறது. நான் அவன் பேரை சொல்லும் போது பிறர் நேற்று வரைக்கும் எப்படி தெரிஞ்சான்னு தெரியுமில்ல, இன்னைக்கு என்னமோ திடீர்னு சாமி கடவுள்னு சும்மா வேஷம் போட்டு உட்காந்துருக்கான்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா நிஜமாவே நான் திருந்தி உன் பேரை சொல்றேங்கிறத என் பெருமானை தவிர வேறு யாரால் அறிய முடியும்? அப்படி அதான் அதுக்கு பொருள். நீங்க
அறகுறையா உளறீங்கன்னா கூட அன்போடு சொல்லுகிறீர்களாங்கிறத பெருமாளுக்கு தெரியும். அதை அவனை தவிர வேற யார் அறிய முடியும்? அது நிற்க அது கிடக்கட்டும். நேரே கடிகமலத்துள் இருந்தும் கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன் காண்கிலான். எப்பேற்பட்ட வாதி பாருங்க. அது கிடக்கட்டும்னு சொல்லி இதை ஒதுக்கிட்டாரு. ஆனா அதுக்கு தான் இங்க பொருள் சொல்றாரு. பிரம்மனுக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு, நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். முத்தெய்வங்கள்ல ஏன் சிவனுக்கும் இவனுக்கும் பெருமாளுக்கும் கிடைச்ச பெருமை பிரம்மனுக்கு கிடைக்கல? ஏன்னா பிரம்மனுக்கு எக்ஸ்பைரி உண்டு. அது கிருஷ்ணாவதாரத்துல ஒரு கதை உண்டு. எல்லாரும் இந்த கிருஷ்ணன் ஸ்பெஷல்ங்கிறாங்களே, நிஜமாவே அவன் பெரிய ஆளா, நிஜமாவே அவன் பரம்பொருளா அப்படின்னு பிரம்மனுக்கே டவுட் வருது. என்ன செய்யறாரு? சத்தம் இல்லாம போய் கிருஷ்ணன் மேய்க்கக்கூடிய மாடுகளையும் கிருஷ்ணனின் நண்பர்களையும், இவங்கெல்லாம் ஏன் சிருஷ்டி தானே, உலகை படைத்தது நான் தானே, இவங்களை படைத்தது நான் தானேன்னு சொல்லி இவங்களை அப்படியே கவர் பண்ணி தனியா தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல மறைச்சி வச்சிடுறாரு. அவங்களை மயக்கத்தில் ஆழ்த்தி மறைத்து விடுகிறார். கிருஷ்ணன் பாக்குறார், பிரம்மனை தவிர இந்த உலகத்தில் படைப்பை செய்ய முடிந்தவன் எவன்? பரம்பொருளை தவிர வேறு யாரும் அதை செய்ய முடியாது. ஏன்னா பரம்பொருளின் ஆக்ஞையின்படி, பரம்பொருளினுடைய ஆணையின்படி தான் பிரம்மன் படைப்பு தொழிலை செய்கிறான். அப்ப படைப்பு தொழிலை பிரம்மனை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. யார் மட்டும்தான் செய்ய முடியும்? பிரம்மனுக்கு சுப்பீரியரான மகாவிஷ்ணு, அவனை படைத்த மகாவிஷ்ணு தான் செய்ய முடியும். கிருஷ்ணர் என்ன செய்கிறார்? தன்னையே வெவ்வேறு வடிவங்களாக பகுத்து கொண்டு அந்த ஆநிரையாகவும் நண்பர்கள் குழாமாகவும் மாறி ஆயர்பாடியில் எல்லாமே இயல்பாக நடந்துகிட்டு இருக்கு. பிரம்மன் அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாரு. நம்மளை தவிர வேற எவரும் படைக்க முடியாது. அப்ப இவன் படைக்க முடியும்னா இவன் யாரு? நேர கிருஷ்ணனை தனியா பிடிக்கிறார். எப்பா, நான் பிரம்மன், படைக்க முடிஞ்சவன். நீ யாரு இதை செய்ய முடிஞ்சவனாக இருக்கியே? உனக்கு யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு கேட்கிறான். கண்ணன் சிரிக்கிறான். வா என் கூட அப்படின்னு பிரம்மனை கூட்டு போறான். அப்படியே வானத்துக்கு மேல 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 போறாங்க. ஒரு இடத்துல போய் நின்று பார்த்தா, இப்ப பாரு அப்படின்றான். கண்ணன் பார்க்கும்போது நிறைய பிரம்மாக்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க, நிறைய பிரம்மாக்கள் போய்கிட்டே இருக்காங்க. கிருஷ்ணன் சொல்றான், இத்தனை பிரம்மாக்கள்ல நீ ஒருத்தன். இவ்வளவு பிரம்மாக்களையும் படைத்தும் அழித்தும் மாற்றி வைத்தும் விளையாடி கொண்டிருப்பவன் நான்ங்கிறான். பிரம்மனுக்கு அப்பதான் மண்டையில உரைக்குது. ஆகா, பரம்பொருள் இல்லையா கிருஷ்ணன் வடிவில் வந்திருக்கான்னு அவனை பணிந்து அவன் நண்பர்களை பழையபடி நார்மலாக்கி இவன் கூட அனுப்புறான். அப்போ இந்த இந்த கதையை வந்து நீங்க உண்மையா இந்த லிட்டில் கிருஷ்ணால ரொம்ப அழகா அந்த கார்ட்டூன்ல செஞ்சிருந்தாங்க. அந்த அந்த குழந்தையினுடைய குரல், இந்த கிருஷ்ணனுக்கு குரல் கொடுத்தது, அந்த டயலாக் எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்தது. நீ மட்டும்தான் பிரம்மாவா, இங்க பாரு எவ்வளவு பிரம்மா இருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தை குரல் சொல்லும். எனக்கு எனக்கு அந்த சீரீஸை பார்க்கும் போதே ரொம்ப கண்ணுல தண்ணி வந்துருச்சு. அவ்வளவு பிரம்மாண்டம், அத்தனை பிரம்மாக்கள் வருவாங்க போவாங்க. இந்த கிருஷ்ணனது முகம் மட்டும் பேக்ரவுண்ட்ல வந்து இந்த டைலாக சொல்லும். பிரம்மன் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்பான், இப்ப இருக்கிற பிரம்மன். அதை அவர் சொல்றாரு, இருக்கிறதுலேயே எல்லாரும் இறைவனை தேடி போனோம், பிரம்மனுக்கு தேட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் உட்கார்ந்து இருக்கிற தாமரை கீழே குனிஞ்சு பார்த்தான்னாலே பெருமாளுடைய திருவடி தெரியுமே. தாமரை எங்க இருக்கு? பெருமாளுடைய நாபி கமலத்துல இருந்து தாமரை மலர்ந்திருக்கு. தாமரை மேல உட்கார்ந்துருக்க, குனிஞ்சி பார்த்தேன்னு வச்சுக்க, கீழே தெரியுமே பெருமாளின் திருவடி. அப்படிப்பட்ட பிரம்மனுக்கே அவன் திருவடி தெரியல. கடி கடி கமலத்துள் இருந்தும் நேரே காண்கிலான். நேர பார்க்க முடியலையா அவனால்? நேர இப்படி குனிஞ்சு நேர பார்த்தாலே கால் தெரியுமே, அதையே பார்க்க முடியலையா அவனால? கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன் கடிக்கமலத்துள் நேரே இருந்தும் காண்கிலான். பார்க்க முடியல. அப்படி அவனால் படைக்கப்பட்டு அவன் உடலை ஒட்டியே இருக்கக்கூடிய ஒருவனாலேயே அவன் திருவடியை பார்க்க முடியலையே. அப்ப நான் பிதற்றுவதையெல்லாம் அப்படி நேரடியாக எப்படி வந்து மற்றவர்களால் உணர முடியும்? அதை என் பெருமான் மட்டும்தான் அறிவான். அவன் தான் அந்த திருவடியை காட்டுவான். அவன் உடம்புலயே இருக்கிற ஒருத்தனுக்கே அவன் திருவடியை அவன் இஷ்டத்துக்கு பார்க்க முடியாது. இவன் காட்டினாதான் பார்க்க முடியும். ஆகவே அப்படித்தான் அப்படின்னு அவர் விட்டுறாரு. அயல் நின்ற வல்வினையை, இந்த இடத்துல அயல்னா அருகேன்னு அர்த்தம். என் பக்கத்திலேயே இருக்கு வினை. வல்வினை, வல்வினைன்னு என்ன? கொடிய பாவங்கள். அது விடாம என்னை துரத்திட்டு வருது. அதை அஞ்சினேன், வல்வினையே அஞ்சினேன். அஞ்சி உய்ய, உய்யதான் உயன்னு வருது. அஞ்சி அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு உய்ய, நல்வழிக்கு திரும்ப
நின் திருவடியே சேர்வான். சேர்வான் என்றால் சேர்வான் வேண்டி, அதாவது சேர வேண்டின்னு அர்த்தம். என்னை சுற்றி இருக்கும், என்னை நெருக்கக்கூடிய அந்த வல்வினைகளிலிருந்து என்னை காத்து கொள்ள வேண்டி, அதற்கு அஞ்சி என்னை காத்து கொள்ள வேண்டி நின் திருவடிகளை சேர வேண்டி, எப்படி என்ன செஞ்சேன் நானு? நயம் நின்ற நல்மாலை கொண்டு நமோ நாரணா என்னும் சொல்மாலை கற்றேன் தொழுது. எப்படி வாசிக்கணும்? சொல்மாலை தொழுது கற்றேன். அதான் சரியான சொல். தொழுது கற்க வேண்டும். ஆசிரியனிடமிருந்து தொழுது, குருவை தொழுது கற்க வேண்டும். எதை? நமோ நாரணா என்னும் சொல் மாலை, அந்த சொல்லாலான மாலையை கற்க வேண்டும். அந்த மாலை கற்கதற்கு எது வேணும்? நயம் நின்ற நல் மாலை கொண்டு. இதுக்கு உரையாசிரியர் எழுதியிருக்காங்க, நல்ல அழகிய மாலையை கையில் எடுத்து கொண்டு போய் நாரணான்னு சொல்லி போட்டு தொழணும்னு. அது நல்மால் இல்ல, திருமால். அது நயம் நின்ற திருமாலை கொண்டு, திருமாலை வணங்கித்தான் திருமாலின் மந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். அவன் அருளால் தான் அவன் தாழ் வணங்கி. நீங்க யோசிச்சு பாருங்க, திருமங்கை ஆழ்வாருக்கு மந்திரோபதேசம் யார் பண்றா? இறைவனே எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசிக்கிறான் இல்லையா? அந்தன தம்பதியினராக இவன் கொள்ளையடிச்சதை தடுத்து நிறுத்தி, அப்ப கொள்ளையடிக்கிறதே அவன் பாகவதர்களுக்கு உணவிடுவதற்கு. அப்ப அதுக்கு முன்னால இருந்தே அவன் வைணவனாதான் இருக்கான் திருமங்கை மன்னர். ஏன்னா அவனுடைய மனைவி குமுதவள்ளி சொல்லிட்டா, தினசரி 1000 பேருக்கு 1000 அடியார்களுக்கு, வைணவ அடியார்களுக்கு உணவிடுகிறாயா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறா. கல்யாணம் பண்ணிட்டான். 1000 பேருக்கு உணவிட்டு 1 இயர் அதை செய்து தன்னை நிரூபித்து கல்யாணம் பண்ணிட்டான். அப்ப அவன் நிஜமான அந்த ஒரு வருடத்துல அவன் வைணவனாவே மாறிட்டான். இல்லைன்னா கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, நிறுத்திட வேண்டியதானே. அவன் நிறுத்தல, தொடர்ந்து செய்யறான் அதை. அப்படி செய்வதற்கு பணம் இல்லாமல் போகும்போது கொள்ளையடிச்சாவது அதை செய்யணும்னு நினைக்கிறான். நம்ம சொன்னோம் இல்லையா, விசேஷ தளம். சாமானியத்துல கொள்ளை தவறு, விசேஷத்துல அவன் அதை செய்யறான். அப்படி செய்யும் போது அந்த நிலையில் அவன் வைணவனா தானே இருக்கான். ஆனா அப்பதான் மந்திரோபதேசம் நடக்குது. அதுக்கு பிறகுதான் தெளிவடைகிறான். அப்ப இந்த இடத்துல அதை எப்படி பார்க்கிறோம் நம்ம? திருவடியை சேர்வதற்கு நயம் நின்ற நல்மால், நயம் நின்ற நல்மாலை, அந்த நல்ல திருமாலை கொண்டு அவனது துணையை கொண்டே அவனது சொல்மாலையை தொழுது கற்று வணங்க வேண்டும். அதான் அதுக்கு பொருள். தொழுது கற்றேன் அவனை நான், திருமாலை தொழுது, நல் மாலை தொழுது கொண்டு நமோ நாரணா என்னும் சொல் மாலை கற்றேன். அப்படியும் கொண்டு கூட்டி பொருள் எடுக்கலாம். திருமாலை வணங்கிதான் திருமாலது பெயரை, திருமாலது மந்திரத்தை நாம கற்றுக்கொள்கிறோம். அடுத்த பாட்டும் கொண்டு கூட்டி வாசிக்கிறது தான். நெஞ்சே, நெஞ்சுக்கு சொல்றாரு, நெஞ்சே தொழுது மலர் கொண்டு தூபம் கையேந்தி எழுதும். எழுதும்ன்ற எழுவாயாக, எழு, அடுத்து கமாண்டு எந்திரி அப்படின்னு கூடுதலா ஒரு உந்துதல் கொடுக்கிறாரு. எப்படி, எதற்கு எந்திரிக்கணும்? இந்த நெஞ்சு மலர் கொண்டு தொழுது, மலரையிட்டு வணங்கி, தூபம் கையிலேந்தி, இறைவனுக்கு அந்த அந்த உபசரணைகளை எல்லாம் செய்வாயாக, எழுந்திரு. பழுது இன்றி மந்திரங்கள் கற்பனவும். பழுது இன்றி மந்திரங்கள் கற்பனா என்ன? பழுது இன்றி என்றால் எந்த தவறும் இல்லாமல் கற்க வேண்டும் என்றால் நீங்க ஆசிரியன்ட்ட தான் கற்கணும். வேதம் கற்கிறீங்கன்னா வேதம் சொல்லிக் கொடுக்க ஒரு ஆச்சாரியன் இருக்கணும். ஆசிரியனின் சொல்லுதான் உங்களை பழுது இன்றி அதை சொல்ல வைக்கும். அப்ப பழுது இன்றி மந்திரங்கள்னு சொல்லியாச்சு. மந்திரங்கள் சொல்வனவும்னு சொல்லல பாருங்க, கற்பனவும்னு ஒரு வார்த்தையை போட்டான். பழுது இன்றி மந்திரங்கள் கற்பனவும். அப்போ சரியான ஆசிரியனிடம் சென்று வேதத்தை கற்பதும், மாலடியே கைதொழுவான் அந்தரம் ஒன்று இல்லை அடை. அப்படின்னா என்ன பொருள் இதுக்கு? நீ திருமாலை அடைவதற்கு வேதங்களை பழுதின்றி குருகுலவாசமாக அமர்ந்து கற்று வரவும், மால் அடியே கைதொழுவான், திருமாலின் அடியையே வணங்கி கைதொழுது நிற்பவனும் அந்தரம் ஒன்றுமில்லை, எந்த தடையும் இல்லை. நீ மந்திரங்களை கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு தடை கிடையாது. எதற்கு? மாலடியே கைதொழுவான், திருமாலின் அடியையே மனதால் நினைத்து கைகளால் தொழுகிறவனுக்கு அந்தரம். அந்தரம்னா இந்த இடத்துல எந்த தூரம், அதாவது அந்தரம்னா வானம்னு பொருள். அதுக்கு வானம் என்பது தொலைவை குறிக்கக்கூடியது.
அப்போ இறைவனை அடைவதற்கு ஒரு ஒரு தொலைவே கிடையாது. இல்லைங்க, நான் பழுதில்லாம வேதம் கற்று வரணும்னு நினைக்கிறேன். அப்படி வர்றவனும் இறைவனது திருவடியை மனதால் எண்ணி கையால் தொழுது கொண்டு இருப்பவனுக்கும் எந்த தடைகளும் எந்த தூரமும் கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் இவை வேதம் கற்காமல் வணங்குபவன் ரொம்ப தள்ளி இருக்கான் சார், அவன் இறைவன்ட்ட வர டைம் ஆகும் சார், வேதம் கற்றவன் டக்குன்னு வந்துருவான் சார், அப்படி இல்லைங்கிறாரு. பழுது இன்றி மந்திரங்கள் கற்பனவும் மாலடியே கைதொழுவானும் அந்தரம் ஒன்றும் இல்லை. இருவருக்கும் எந்த டிஸ்டன்ஸும் கிடையாது. ரெண்டு பேரும் சேம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க பெருமாளுக்கு. அடை, அடைனா நெஞ்சே அடைவாயாக அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு மந்திரம் தெரியலையே, நீ இன்னும் கவலைப்பட வேண்டியதில்ல, பக்தியை செலுத்துவாயாக, மாலடியே கைதொழு, திருமாலின் அடியே நினைத்து எப்போதும் கைதொழுது கொண்டு இருந்தால் தொழுதல் நெஞ்சு செய்யும். ஏன் கையும் தொழணும்? காரியங்களால் உடலாலும் நீ இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும், அதான் கைதொழுதல். மனதாலும் தொழுது உடலாலும் அவனுக்குரிய காரியங்களை கைங்கரியங்களை செய்ய வேண்டும், அதாவது கைதொழுவான். அடைந்த அறிவினையோடு அல்லல் நோய் பாவம் இடைந்தவை மீண்டு ஒழிய வேண்டில். அடைந்த அறிவினை, அடைந்தனா பாஸ்டன்ஸ், அடைந்த இதற்கு முன்பு இறந்த காலம். அப்ப போன பிறவியில நான் அடைந்த அறிவினை, போன பிறவியில நான் செஞ்ச எல்லா கொடிய பாவங்களோடு இந்த பிறவியில நான் அடையக்கூடிய அல்லல், இந்த பிறவியில் என் உடல் படும் அவஸ்தையாகிய நோய், இந்த பிறவியில் நான் சேர்த்து கொண்ட பாவம் மிடைந்தவை, இது எல்லாம் ஒன்னாட ஒண்ணு கலந்து அவற்றிலிருந்து மீண்டு ஒழிய வேண்டில், அதிலிருந்து மீண்டு தப்பிக்க நினைத்தாயானால் நீ என்ன செய்யணும்? நுடங்கு இடையை முன்பு, முன்னா முன்பு, நுடங்கு இடையை, நுடங்கு இடைனா குறுகிய இடை கொண்ட அழகியாகிய சீதையை இலங்கை வைத்தான், இலங்கையில கொண்டு போய் வச்சுக்கிட்டான். யாரு? ராவணன். மெல்லிய இடையை கொண்ட அழகிய சீதையை முன்பு, அதாவது ராமாயண காலத்துல சீதையை கொண்டு இலங்கையில் வைத்தவன். அவன் முரண் ஒழிய, அவன் செய்த அந்த அந்த செயலில் இருக்கும் தவறு காரணமாக முன் ஒரு நாள் தன் வில் அங்கை வைத்தான், தனது வில்லை தனது உள்ளங்கையில் எடுத்து வச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வில்லால அதை செய்தான், சரி செய்தான் அர்த்தம். அவன் சரண், அவனை சரணடைவாயாக. இதுல என்ன நுட்பம் பாருங்க, நம்முடைய ஆன்மாங்கிறது இத்தனை துன்பங்களை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன துன்பங்கள்? அருவினை, அல்லல், நோய், பாவம், இவையெல்லாம் அடையுது. இவ்வளவும் பட்டு சிறைப்பட்டு கிடக்கிறது ஆன்மா. எங்க? அசோகவனத்துல சீதையை. அப்ப அசோகவனத்து சீதை என்பது என்ன? இந்த அல்லல், நோய், பாவம், அருவினைகளால் சிறைப்பட்டு அங்க சுத்தி அரக்கிகள் உட்கார்ந்து அவளை துன்பப்படுத்திட்டே இருக்காங்க இல்லையா சீதைய, அதுதான் இதெல்லாம். அல்லல், நோய், பாவம், அருவிளையாட்டு எல்லாம் அந்த அரக்கியர் போல இருப்பவை. அதனுள் சிக்கியிருக்கும் ஆன்மா போல விளங்குபவள் சீதை. நம்முடைய ஆன்மா சீதை. இதை கொண்டு வந்து நிர்வாகிக்கிறவன் யாரு? இந்த உலக இன்பமாகிய ராவணன். ராவணன் தான் தூக்கி இங்க போடுறான். இந்த உலக இன்பம் நமது ஆன்மாவை கவர்ந்து, நமது ஆன்மாவை சுற்றிலும் இந்த உலக இன்பத்தினால் உருவாகி வந்த அல்லல், நோய், துன்பம் ஆகியவற்றால் சூழப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கிறது ஆன்மா. ஆனா இந்த ஆன்மா சீதை அசோகவனத்திலிருந்து எப்போதும் யாரை நினைச்சுக்கிட்டே இருக்கா? ராமனை தான் நினைச்சுக்கிட்டே இருக்கா. தன்னை காப்ப ராமன் வருவான், தன்னை காக்க ராமன் வருவான்னு. அத மாதிரி இந்த ஜீவான்மா பரமான்மாவை எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்குமானால் இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க ராமன் எப்படி சீதையை காக்க வந்தானோ அத மாதிரி இறைவன் வருவான். அதுதான் இதுக்கு பொருள். ஆன்மாவை சூழ்ந்த வினை அசோகவனம், சீதையாக ஆன்மாவும், புலனின்பமாக ராவணனையும் வச்சு பாத்தீங்கன்னா இந்த பாட்டினுடைய பொருள் தெரியும். அடைந்த அருவினையோடு அல்லல், நோய், பாவம் மிடைந்தவை மீண்டு ஒழிய வேண்டில் நுடங்கு இடையை முன் இலங்கை வைத்தான் முரணழிய முன்னொரு நாள் தன் வில் அங்கை வைத்தான் சரண், அவனையே சரண்புறாக. சரணாம் மறை பயந்த, சரணாம் அப்படின்னா சரண் ஆகும், அதான் சரண் ஆம், அனைத்திற்கும் அதாவது அனைவருக்கும் சரணாக விளங்கும், சரணாகும். மறை, மறை என்றால் வேதம். அந்த வேதத்தை பயந்த, அந்த வேதத்தை முதல்ல சொன்னவன் யாரு? நாராயணன். நாராயணன் தான் முதல்ல வேதத்தை சொல்றான். அம்ச வடிவில் வந்து பிரம்மனுக்கு உபதேசிக்கிறான். அதற்கு பிறகு பிரம்மன் வேதத்தை எப்போதும் ஓதிக்கொண்டே இருக்கிறான். அதன் வழியாக அனைத்து உயிர்களும் அந்த வேதத்தை தெரிந்து கொள்ளுகின்றன.
ஆகவே அனைத்து இதத்திற்கும் சரணாக விளங்கக்கூடிய வேதத்தை நமக்கு கொடுத்த பயந்த தாமரையானோடு பயந்த, இப்படி சொல்லணும், தாமரையானோடு சரணாம் மறை பயந்த, அனைவருக்கும் சரணமாக விளங்கக்கூடிய வேதத்தை, தாமரையான்னா யாரு? பிரம்மன். பிரம்மனுக்கு பயந்த, பிரம்மனோடு பயந்தன பிரம்மனுக்கு பயந்த, பிரம்மனுக்கு கொடுத்த மரணாய மண் உயிர்கட்கு எல்லாம், மரண் ஆயன மரணமாகும், மரணத்தை உடைய, அதாவது எதெல்லாம் காலத்திற்கு உட்பட்டதோ அவையெல்லாம் மரணத்தை தவிர்க்க முடியாது. ஆகவேதான் மரணாய மண் உயிர்கட்குங்கிறாரு. மண்ணுனா இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடியன்னு அர்த்தம். இந்த உலகில் இருக்கக்கூடிய மரணத்திற்கு உட்பட்ட உயிர்களுக்கெல்லாம் அரணாய பேராளி கொண்ட பிரான் அவன். அந்த உயிர்களை எல்லாம் காக்கக்கூடிய அரணாக விளங்கும் பேராளி கொண்ட பெரிய சக்கரத்தை ஏந்திய பிரானன்றி அந்த தலைவனில்லாது மற்ற அறியாது ஓர் ஆழி சூழ்ந்த உலகு. ஜோடி குருசனுடைய தலைப்பு ஆழி சூழ் உலகுன்னு. கம்பனும் இதையே சொல்ல பயன்படுத்தியிருக்கான். அவன் ஆழி சூழ் உலகுன்னு சொல்லுவான், இங்க ஆழி சூழ்ந்த உலகு. அதான் சொன்னா இல்லையா, இங்க இவங்கள்ட்ட இருந்து, ஆழ்வார்கள்ட்ட இருந்து கம்பன் நிறைய கடன் வாங்கியிருக்கான். அவனை தவிர இந்த ஆழி சூழ்ந்த கடலால் சூழப்பட்ட உலகிற்கு, எனக்கு அதான் ஆச்சரியம். இந்த பாட்டு 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு வாக்குல எழுதப்பட்டிருக்கலாம்ங்கிறது ஆய்வு செய்தி. 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுலயே இந்த உலகம் முழுக்க கடலால் சூழப்பட்டிருக்குங்கிறத சொல்லுக்கு எப்படி எவ்வளவு ஈஸியா வந்திருக்காங்க. இது எப்படி பாசிபிள் எனக்கு தெரியல. மற்ற அறியாது ஓர் ஆழி சூழ்ந்த உலகு, அவனை தவிர வேறு யாரு, இந்த பிரானன்றி வேறு யாராலும் இந்த உலகிற்கு, இந்த உலகில் வாழும் உயிர்கட்கு அரணாக வேறு யாரும் விளங்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிகிறார். கொஞ்சம் விரைவா சொல்ல நினைச்சேன், எனக்கு கொஞ்சம் நீளமா போயிருச்சுன்னு நினைக்கிறேன். பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. நன்றி ஜார்ஜா. நண்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ப்ளீஸ். நன்றி ஜாஜா, ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு இது மாதிரி ஷார்ட் ஃபார்ம் மாதிரி இருக்கு. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், ஒரு இதுக்கும் ஆனா விளக்கம் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சூத்திரங்கள் மாதிரி. நல்ல நல்ல நான் சொன்னேன் 4 வரி தான் எழுதுற மாதிரி இருக்கும், ஆனா நிறைய வேலை வைப்பாரு அப்படின்னு போய் எழுதுவார். ஆமா, முதலாழ்வார் மூவருமே அப்படிதான். அப்பயே இதெல்லாம் கிடைச்சிருக்குது போல இருக்கு. நீங்க இந்த பாடல்கள் முதல் இந்த இதுவா இருந்தாலும் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இதை பார்த்தாதான் தெரியும். நாதமுனிகள் கன்சாலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கம்பர். ஆமா ஆமா, கம்பன் வரும்போது 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு வந்துருது. ஆமா, அதனால வந்துருது. ஆனா இவங்களுக்கெல்லாம் திருமங்கை ஆழ்வார்க்கெல்லாம் இந்த முதல் ஆழ்வார்கள் பாசுரங்களை பார்த்திருப்பாரா என்ன அப்படிங்கிறது சரியா தெரியும். திருமங்கை ஆழ்வார் 6 மத்தவங்க பார்த்திருக்கலாம். ஏன்னா நிறைய ஒரே மாதிரிதான் சில இடங்கள்ல ஒரே மாதிரி எழுதுறாங்க. ஆமா, இந்த இது நீங்க சொல்ற, ஆமா, இந்த இது ஆழிசூழ் உலகு சொன்னீங்க இல்லையா, எல்லா நிறைய இடத்துல ஆழிசூழ் உலகுங்கிறது இருக்கு. அந்த பூவிலாகிய மரதனே ஆள அப்படின்னு. இதுல இல்ல, யாரையாவது நண்பர்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். மணி கொஞ்சம் ஆயிடுச்சு. இல்லாட்டா நான் இன்னொரு சக்கரத்தாழ்வார் பத்தி அடுத்த கிளாஸ்ல நீங்க சொல்லுங்க. சக்கரத்தாழ்வாருங்கிறது எல்லா திருமால் கோயில்லையும் இருக்கு ஒண்ணு. அப்புறம் சக்கரபாணின்னு ஒரு தனி கோயில்ல இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா அதுவும் சக்கரத்தாழ்வார் அதே தான் இருக்கு. அப்புறம் சில இடத்துல பின்னாடி பக்கத்துல முன்னாடி சக்கரத்தாழ்வார் இருக்காரு, பின்னாடி ஒரு நரசிம்மர் படம் இது மாதிரி இருக்கு. நரசிம்மர் அதை சுத்தி வந்தா நரசிம்மர் வருது.
இது வந்து சில எல்லா இடத்துலயும் அது இருக்குமா இல்ல எப்படின்னு தெரியல. சக்கரபாணிங்கிற கோயில்லையும் அதே சக்கரத்தாழ்வார் இருக்கு தனி. சோ இது வந்து அது அப்புறமா அடுத்த கிளாஸ்ல சொன்னா கூட சரி. இது ஜென்ரலா எனக்கு ஒரு இது வந்து சக்கரங்கிறது எதுக்காக சக்கரங்கிறது வந்து சுவாமி கையில இருக்கிற சக்கரமா சா சுதர்சன சக்கரம் தான் அதுவே ஒரு பெருமாளா பாவிக்கப்படுதா அப்படின்னு. திருமோகூர்ல அவதார அந்த ஸ்தலத்துக்கு போயிருந்த 108 அது வந்து சக்கரத்தாழ்வா அந்த பெருமாளே வந்து சக்கரமா வந்து இது பண்ண மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு சொன்னா. அது உமா மேடம் கேட்ட மாதிரி அதுக்கு விளக்கம் சொல்லும்போது அதுக்கு உண்டான காரணத்தையும் சொல்லிடுங்க ஜாஜா. ஆக்சுவலா நான் இதுக்கு வந்தேன்னா உண்மையாவே ரொம்ப நாள் ஆச்சு வருவேன். நெட்வொர்க் ப்ராப்ளம். இன்னைக்கு கொஞ்சம் கேட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் தான் கேட்டேன். முந்தா நாள் கேட்டேன். சரி ஒரு ஆழ்வார்களுடைய சிறப்பு வந்து நமக்கு தெரிஞ்சா கூட அது ஜாஜா மூலமா கேட்கும்போது இன்னும் சிறப்பா அமையுறதுன்றதுதான் பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து கிறிஸ்டல் கிளியர்னு இந்த மாதிரி தெளிஞ்சு எல்லாருக்குமே புரியுற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு அழகா எடுத்து சொல்றதுக்கு அதுக்கோசரமே உண்மையாவே நாங்கெல்லாம் வந்து பாக்கியம் செஞ்சிருக்கோம் ஜாஜா. இன்னும் நிறைய செய்யுங்க. எங்களால முடிஞ்சது நாங்க பண்றோம். நிச்சயமா எங்களுக்கு கூட இருந்து ஏதோ அணில் மாதிரி நாங்க ஏதோ எங்களால முடிஞ்சது செய்யறோம்னு சொல்றதுக்கு தான் நான் மேல வந்தேன். இல்லைன்னா கீழே இருந்து இந்த கேட்கலான்ட்டு தான். நன்றி ஜாஜா. நன்றி நன்றி. கிரெடிட் வந்து ஆழ்வார்களுக்கும் ஒரே ஆசிரியர்களுக்கும் தான். இந்த இது சுதர்சனரை பத்தி நம்ம அடுத்ததுல பேசுவோம். சொல்லுங்க. தமிழ்ல அவ்வளவா வித்தியாசம் தெரியல. இப்போ இவங்களுடைய முதலாழ்வார்களுக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் இடையில ஒரு பெரிய தமிழ் வார்த்தைகள்ல கடினத்தன்மை தெரியல. ஆமா, இவங்க அந்த வெண்பா வரிசையோட நிறுத்திக்கிறாங்க. அவர் வரும்போது நிறைய இந்த முயற்சிகள்ல மடல் எழுதுதல், அந்த அப்புறம் என்சீர்கழி, இது ஆசிரிய விருத்தம், இது எல்லாத்தையும் அவரு ட்ரை பண்றாரு திருமங்கை ஆழ்வார் வேறு விதங்கள்ல. இவங்க ஒரே ஸ்டைல்ல எழுதி முடிய வச்சுக்கிறாங்க பாருங்க. அந்த டிஃபரன்ஸ் தான். கவிதை டெவலப் ஆகி வந்திருக்கு, கவிதையினுடைய ஃபார்ம் டெவலப் ஆகி வந்திருக்கிறத நம்ம திருமங்கை ஆழ்வார்கிட்ட பார்க்கலாம். அந்த கவித்துவம் இஸ் த சேம், அது ஒரே மாதிரிதான் இருக்கு. அது எப்போதும் சுவாரஸ்யமான ஒண்ணு. கவித்துவம் சேமா இருக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க, இப்போ அந்த கடந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஈரோடு திருப்பூர்ல நம்ம நண்பர்கள் வந்து அறக்கல்வி அமைப்புன்னு ஒண்ணு நடத்துறாங்க. அதாவது பள்ளி கல்லூரி, இது பள்ளி கிடையாது, கல்லூரி மாணவர்கள்ல குறிப்பிட்ட சில மாணவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு தேர்வு முறை வச்சு தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வாசிப்பு பயிற்சி 1 இயர் கொடுக்குறாங்க. வாசிப்பு பயிற்சி எப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த எழுத்தாளர்கள் இப்போ சுனில் கிருஷ்ணன், இந்த பிகாக் நாயர்னு சொல்லுவாங்க, அனீஷ் கிருஷ்ணன் நாயர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருக்காரு இல்லை, ஆனா மாத்வ சம்பிரதாயத்துல ரொம்ப கெட்டிக்காரரு, நிறைய படிச்சவர், நம்ம ஜெயமோகனுடைய நண்பர் தான் அவரு. அத மாதிரி குறிப்பிட்ட சுனில் கிருஷ்ணன் மாதிரி குறிப்பிட்ட எழுத்தாளர்களை வச்சு ஒரு பார்ட், அந்த பார்ட் வந்து முழுக்க முழுக்க ரீடிங் சம்பந்தப்பட்டது. ரீடிங்கான லாஜிக் என்ன அப்படின்னு அதை முடிச்ச உடனே 2வது பார்ட்ல வந்து இமேஜினேஷன், கிரியேட்டிவ் இமேஜினேஷன், கற்பனை கல்வி அப்படின்னு அதுக்கு 2வது பார்ட்டுக்கு பேரு. அது வந்து நானும் எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து பேசுறது. ஸோ அதாவது அந்த ஒரு வருடத்துல ஒரு 2 மாசத்துக்கு ஒரு ட்ரைனிங் அல்லது 1 மாசத்துல ஒரு ட்ரைனிங்கிற மாதிரி யாராவது வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் எடுப்பாங்க. இவங்க வரணும் அந்த கிளாஸ்க்கு, அதுக்கு ஸ்டைபண்ட் வேற கொடுக்குறாங்க. அந்த கிளாஸ் வந்து இந்த சனிக்கிழமை எடுக்க போயிருந்தேன். அப்போ அந்த கற்பனையில ஒரு சங்க இலக்கிய பாடல் அவங்களுக்கு கொடுத்து, அந்த பாட்டுல ஒரு சிச்சுவேஷன் வருது, ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதை பேச ஆரம்பிச்சோன்னா நேரம் ஆயிரும், அதனால அதை ஷார்ட்டா இவ்வளவு மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த சூழ்நிலை ஒரு பயங்கர டிராமட்டிக்கான காட்சி, ரொம்ப நாடகீயமான தருணம். அது அவ்வளவு அழகா அந்த தருணத்தை வந்து அந்த சங்க பாடல் காட்டுது நமக்கு. எமோஷனலான ரொம்ப டிராமட்டிக்கான ஒரு பாயிண்ட் அது. அந்த சீனுக்கு மேல ஒரு மெட்டபோரை போடுறான். நாயுடை முதுநீர் கழித்தன்னு ஆரம்பிக்குது பாட்டு. நீர்நாய்கள் வந்து துள்ளி விளையாடக்கூடிய தாமரை பூக்கள் நிறைந்து கிடக்கிற குளம்னு ஆரம்பிக்கிற. ஐயா, நீ சொல்ல வந்ததுக்கு எதுக்கு நீர்நாயை கூப்பிடுற, எதுக்கு தாமரை பூவை கூப்பிடுற, எதுக்கு முதுநீர் குளம்னு வார்த்தையை போடுற, முதுநீர்ங்கிற வார்த்தையை போடுற, பழைய குளம் அது அப்படிங்கிற வார்த்தையை ஏன் போடுறன்னு யோசிச்சா, அது குளத்தை எதுக்கு ஒப்பிடுகிறான், தாமரை எதற்கு ஒப்பிடப்படுகிறது, எதற்கு வந்து நாய் ஒப்பிடப்படுகிறது, நீர்நாய் ஒப்பிடப்படுகிறதுன்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சு வந்துடும். அப்ப இதுல இருந்து இந்த கற்பனையை நீ மேல கொண்டு போகணும், இந்த கேள்வியை கேட்டு இப்படி வரணும்னு அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு, இதை
ஒரு சிறுகதையாக எழுத முடியும்னு சொன்னேன். முயற்சி பண்ணி பாருங்கன்னு. இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா அதை சமகாலத்துல வச்சு கூட எழுத முடியுதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு சிறுகதை எழுதி அனுப்பியிருக்காங்க. அந்த அது எதுக்காக இவ்வளவு பேர் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்றைய சிறுகதைகள்ல இதே கவித்துவத்தை அந்த சிறுகதைக்குள்ள அவர் கொண்டு வந்துடுறான். அந்த எழுதினவர் வந்து சின்ன பையன் தான், 24 வயசு தான் ஆகுது. ஒரு ஆலமரத்தை வந்து அந்த அங்க நீர்நாயும் அந்த தாமரை குளமும் எதற்கு ஒப்பிடப்பட்டதோ அந்த ஒப்பீட்டை அப்படியே ஒரு ஆலமரத்துக்கு கொண்டாந்து போட்டு ஆலமரத்தை 2 இது நேரக்கணக்குல காமிச்சு அதே கற்பனையை ஈடுகட்டிட்டார். ரொம்ப அருமையா இருக்கு, பிரமாதமா இருக்கு. சரி, அது எழுத முடியுது. கற்பனை அப்ப நம்ம நம்ம சொல்லி கொடுத்ததை பிடிச்சுக்கிட்டாங்கிற மகிழ்ச்சி. அப்படி எழுத முடியுது. அப்ப கவித்துவம் இந்த 2025 எழுதப்படுகிற சிறுகதைக்கான கவித்துவத்தினுடைய தூண்டுகோல் 2000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட கவிதையிலிருந்து நமக்கு வருது. அப்ப அந்த இத்தனை வருடங்கள்ல என்ன மாறி இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த கதை சொல்ற முறை மாறிடுச்சு, லாங்குவேஜினுடைய ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு, சிறுகதை எனக்குடைய ப்ரோஸ் நமக்கு வந்துருச்சு. ஆனா அந்த டிராமட்டிக் மூமெண்ட்டை சுட்டக்கூடிய அந்த கவித்துவம், த பொயட்டிக் பார்ட் ஆஃப் த ரைட்டிங் மாறவே இல்லை. அத மாதிரி பொய்கையாழ்வார் முதலாழ்வார் மூவரும் வச்சிருந்த பொயட்டிக் சென்ஸை திருமங்கையாழ்வார் இழக்கவே இல்லை. ஆனா வெவ்வேறு ஃபார்ம் அவர் உள்ள கொண்டாந்து போட்டு கொடுத்துட்டாரு. அதுதான் 2 இடத்துலயும் சுவாரஸ்யமா இருக்கு. பழமொழிகளை உள்ள கொண்டு வரக்கூடியது அவருக்கு, திருமங்கையாழ்வாருக்கு அந்த முயற்சியெல்லாம் செய்து பார்த்திருக்கக்கூடிய இடம் அவருக்கு வருது. இவங்க அந்த அந்த இலக்கணம் மாறாமல் எழுதி கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் 2க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். நன்றி ஜட்ஜி. நண்பர்கள் இதை கேள்விகளை தொடரலாம். வேற கேள்விகள் இல்லை என்றால் அடுத்த செவ்வாய்க்கிழமை சந்திக்கலாமா? ஜாஜா நீங்க சொன்னோனே எனக்கு ஒரு ஐடியா தோன்றுது. எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சொன்னதை வச்சே ஒரு கதை எழுதலாமான்னு கூட எனக்கு மைண்ட்ல போகுது. இந்த மாதிரி எங்களுக்கும் கடைசியில முடியும் போது ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் எழுத்து ஆன்மீகம் சார்ந்து ஏதாவது எழுதலாமே அப்படின்ட்டு. நம்ம சொல்றதை எழுதினாலே பேசுறதை எழுதினாலே போதுமே. நம்ம பேசுறதை நாமளே எழுதலாம். நாம பேசுறதுல இருந்து எவ்வளவு வேணாலும் எழுதலாம், தாராளமா எழுதலாம். சரி, அப்போ நண்பர்களுக்கு கேள்விகள் எதுவும் இல்லைன்னா நம்ம அடுத்த செவ்வாய்க்கிழமை சந்திக்கலாம். நன்றி, நண்பர்களுக்கு நன்றி.